நம்மளுடைய பிதாவாகிய தேவன் அவருடைய மாபெரும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை காண செய்து இந்த ஒரு நேரத்தில் கூட நம்மளை ஒன்று கூட்டி இன்றும் அவருடைய மாபெரும் சத்தியங்களை கொடுக்க இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைய பாடத்துக்கு ஆரம்பமாக நம் மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் லாரன்ஸ் அவர்களை துவக்க ஜெபம் செய்யும்படி அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் ஒன்றாட மீதேவனே, அப்பாவும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் தாப்பனே. கடந்து வந்த காலங்களிலிருந்து கூட நீதாமே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக செய்து இந்த நாளுமாக இந்த மாலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி உம்முடைய சத்தியத்தை கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் நாங்கள் உம்முடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் இந்த நேரத்தை நீ தாமே தயவாக தந்திருக்கிறீர். அதற்காக கொண்டாண்டு கொண்டு நன்றிகள் இருக்கிறோம் தாப்பனே. இப்படி ஏற்பட்டதான சத்தியத்தை நாங்கள் கேட்கிற நாங்கள் அதை எங்களுடைய ஜீவியத்திலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாகவும் இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதான பரிசாவையும் உம்முடைய கிருபையும் அதிகமாக தந்து நடத்தும் தாப்பனே. கூட்டத்திற்கு வந்திருக்கிறதான சகோதரர்களையும் நோக்கி பார்த்து அனைவரும் சத்தியத்தின்படி நடக்கவும் சத்தியத்தை புரிந்து கொள்ளவும் மனிதனும் சத்தியக்கேற்ற கனிகளை தரக்கூடியதான பரிசாவின் நீதாமை தந்து வழிநடத்தும் தகப்பனே. இந்த கூட்டம் மாறும் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் கண்மலை மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சமிடாடி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இன்னைக்கு பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பாடம் பார்த்தோங்க? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம், கரெக்டுங்களா? கிறிஸ்துவின் ஈடுபலி அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக கிறிஸ்து அந்த ஒரு ஈடுபலியை கொடுக்கல அப்படின்னா இந்த ஒரு மனுக்குலத்தோடைய நிலைமை ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆதாமுக்கு சரிநிகர் சமான விலையாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இப்போ ஒரு ஜீவன் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம எல்லாமே போன வாரம் ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்னொரு அருமையான ஒரு சத்தியத்தை பார்க்கலாம். பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஈசாக்கின் திருமணம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்னைக்கு ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். ஸோ இன்றைய பாடத்தை கூட எடுத்து தரும்படி நம்மதில் வந்திருக்கும் அன்பு சகோதரர் ஜோயல் அவர்களை தூது கொடுக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த நாளிலுமே கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆயுசு நாட்களிலும் அவரை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் இந்த ஒரு கூடையின் மூலமாக நாம் எடுத்துக்கொண்டு பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஸோ போன வாரம் என்ன பாடம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத பிரதர் கூட இப்போ உங்கள் மத்தியில் சொன்னார் இல்லைங்களா? ஈடுபலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஈடுபலி அப்படிங்கிற பாடத்தில் கூட யாருடைய மரணத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய இரட்சகருடைய மரணத்தை குறித்து பார்த்தோம் இந்த பாடத்தில். ஸோ இதில் கூட அந்த பாடத்தில் கூட நம்முடைய மெய்யான தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நமக்காக பலியாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட கடந்த வாரம் நம்ம பாடத்தில் நம்ம கவனிச்சோம். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈசாக்கின் திருமணம் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில நிகழ்வுகளை பார்க்க போறோம். ஸோ ஈசாக்கின் திருமணம் அப்படிங்கிற இந்த ஒரு திருமணம் ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கல்யாணம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் பிரதர் இந்த 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கல்யாணத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறதுனா அதனுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடமா இருக்கும். இந்த பாடத்தினுடைய முடிவுல எதற்காக இந்த ஒரு நிகழ்வை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பொதுவாகவே
திருமணம் அப்படிங்கிற விஷயம் என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமணத்தில் வந்து ஒரு மணப்பெண் ஒரு மணமகன் இருப்பாங்க, 2 வீட்டார் இருப்பாங்க. ஒரு திருமண நிகழ்வு அப்படின்னாலே அந்த நிகழ்வுகளை யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல என்ன சுச்சுவேஷன் இருக்கும்? ரொம்ப சோகமாக இருப்பாங்களா? ஒரு மேரேஜ்னா எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் திருமணம் முடிந்தவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு அவர்கள் மத்தியில் ஒரு கேள்வியை கேட்டா என்ன பதில் வராதுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என்னோட மேரேஜ் லைஃப்ல அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க, சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க நம்ம மத்தியில. ஆனா அநேகம் பேர் உங்களுடைய திருமணத்துல இருந்த அதே சந்தோஷம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு கேட்டா அநேகம் பேர் என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் பண்ணவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, தயவு செய்து என்ன பண்ணாத, கல்யாணமே பண்ணாத அப்படின்வாங்க. இந்த சைட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, என்ன மட்டும் கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு. அப்ப ஏன் அப்படி இருக்கு? காலப்போக்கில் ஏன் அந்த ஹாப்பினஸ் குறையுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். ஆனா வேதாகமத்துல சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருமணத்திற்கு பின்பு எப்படி இருக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். அப்ப இன்னைக்கு பாடம் எதை பத்தினது கிடையாது அப்படின்னா, திருமணத்திற்கு பின்பு கணவன் மனைவி எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படிங்கறத பத்தின ஒரு டைரக்டான லிட்டரலான பாடம் கிடையாது. ஆனா இன்னைக்கும் தேவன் நமக்கு இந்த ஈசாக்கின் திருமணத்திலிருந்து ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தர போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ வேதம் கூறக்கூடிய இந்த விஷயம் என்ன, எப்படி இதை படிக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸ்டார்டிங்ல கிளாஸ் வந்தவங்களுக்கு, தொடர்ந்து கிளாஸ் கண்டினியூஸா விடாம வரவங்களுக்கு இந்த ஸ்லைடு ஒன்றும் புதிதாக இருக்க போகிறது கிடையாது, இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆரம்பத்திற்குடைய கிளாஸ்லேயே நம்ம சொன்னோம், எல்லாருக்கும் வேதாகமம் புரியுதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும் போது அநேகர் கூறின பதில் என்ன அப்படின்னா, படிக்கும் பொழுது எல்லா வசனங்களுக்கும் எங்களுக்கு அர்த்தங்கள் புரிகிறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன சொன்னோம், நீங்க ப்ராப்பரான மெத்தடை சூஸ் பண்ணி அந்த வேதாகமத்தை ஆராய்ச்சி பண்ணல, படிக்கல, அதனால நமக்கு புரியாம போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட நம்ம வச்சோம். ஸோ பைபிள் எழுதினவங்க எப்படி எழுதியிருக்காங்களோ அந்த வகையில படிச்சோம் அப்படின்னா இந்த வேதாகமம் என்ன பண்ணும், நமக்கு ரொம்ப ஈஸியா புரியும், இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடமும் கூட இந்த மெத்தட்ல ஒன் ஆஃப் த மெத்தட் தான் சொல்லி பார்க்குறோம். நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லயே இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம், இல்லைங்களா? இந்த ஒரு தலைப்பின் கீழ் படிப்பது, ஓமைகள், கருப்பொருள் அறிந்து படிப்பது, அடையாள பாஷையில் படிப்பது, தீர்க்க தரிசன பாஷையில் படிப்பது, நிழலும் பொருளும், காலங்களை மையமாக வைத்து படிப்பதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம், இல்லைங்களா? இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஈசாக்கின் திருமணமும் எப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா, டைரக்டா படிச்சா உங்களுக்கு மீனிங் புரியுமா அப்படின்னா அதில் உள்ள ஆவிக்குரிய அர்த்தங்கள் புரியாது. நிழலும் பொருளும், டைப் அண்ட் ஆன்டி டைப் மெத்தட்ல இந்த பாடத்தை படிச்சா தேவன் நமக்கு என்ன ஒரு பாடத்தை இந்த ஒரு நாள்ல நமக்கு வச்சிருக்கார் அப்படிங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்போ நிழல் பொருள் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த ஒரு சம்பவம் நம்ம லைஃபுக்கு என்ன பொருள் தருது அப்படிங்கிறத நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிழலும் பொருளும் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடின் கீழே வேதாகமத்தை நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த ஈசாக்கின் திருமணம் அப்படின்னு வரும் பொழுது, இந்த ஈசாக்கின் திருமணத்தை பத்தியே ஒரு பாடமா எடுக்கிறீங்களே பிரதர், இந்த ஈசாக்கின் திருமணம் ரொம்ப ஸ்பெஷலா அப்படின்னு உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி வச்சா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? காரணம் சொல்றோம் அப்படின்னா, ஸ்பெஷல்னா வேதாகமத்துல திருமணம் நடந்தது உண்டா? டைம் கிடைக்கும் போது படிச்சு பாருங்க, எங்க இந்த இடத்துலலாம் மேரேஜ் இன்சிடென்ட்ஸ் வருது. காணா ஒரு கல்யாணம் கூட நம்ம பார்த்துருக்கோம், இல்லைங்களா, புதிய ஏற்பாட்டுல கூட. ஸோ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட பார்க்கும் பொழுது, ஏன் இந்த ஈசாக்கின் திருமணம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னா, பைபிள்ல தேவன் ஃபர்ஸ்ட் அவரோட பிள்ளைங்களுக்கு பிளெஸிங் கொடுத்தது யார் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என்ன சொல்றாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நம்ம கூட அநேக பாடங்கள்ல பார்த்திருக்கோம். இதுல நாமும் விசுவாசத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததியா வரோம். நம்ம எந்த ஒரு பிளெஸிங்காக ஓடிட்டு இருக்கோம், ஆசீர்வாதத்துக்காக ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய ஓட்டம்
வானத்து நட்சத்திரமாய் மாறக்கூடிய ஒரு ஒரு எண்ணத்துக்காக நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா அழைக்கப்பட்டு ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாக்குறோம். நாமளும் யாரு அப்படின்னா ஆபிரகாமினுடைய விசுவாச சந்ததியார் தான் அப்படிங்கிறத கூட அநேக பாடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் இங்கேயே. அப்போ லிட்டரலாவே ஆபிரகாமுடைய வம்சாவளியினர் இருப்பாங்கல்ல, அவருடைய ஜீன்ல பிறந்து வளர்ந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா இந்த கடற்கரை மணலுக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்காக அவர்களுடைய ஓட்டம் இருக்கு அப்படிங்கிறத கூட பார்த்திருக்கோம். அப்போ இத ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஆபிரகாமின் மூலமாகத்தான் தேவன் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னா இந்த ஆபிரகாமுக்கு பிறந்த மகன் தான் யாருங்க? ஈசாக்கு இல்லைங்களா? அப்போ இந்த திருமணம் ஸ்பெஷலா இல்லைங்களா? ஒட்டுமொத்த ஜனத்தையே ஆசீர்வதிக்க போகிற ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு, அப்ப அவருடைய திருமணம் கண்டிப்பா ஸ்பெஷலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒரு குடும்பத்தின் மூலமாக தான் இந்த உலகத்தையே தேவன் ஆசீர்வதிக்க போறார் அப்படின்னா அந்த சந்ததி வரக்கூடிய இந்த ஈசாக்கினுடைய திருமணம் எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த திருமணம் எப்படி நடந்திருக்கும்? பொதுவா ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சில குறை நிறைகள் இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப பர்ஃபெக்டா நம்ம நினைச்சபடி எல்லாமே இன்னைக்கு நடக்குமா அப்படின்னா நம்ம சில பிளான் பண்ணியிருப்போம், என்னென்ன நடக்கணும் ஒரு திருமணத்திற்குன்னு நினைக்கும் பொழுது திருமணம் நடக்கும் பொழுது நமக்கு தெரியும் இல்லைங்களா, நினைச்சபடி சில காரியங்கள் நடக்காது, டைம் டிலே ஆகும், ஃபுட்டு நல்லா இருக்கும், சில நேரம் ஃபுட்டு ஒரு சில மெனூஸ் வந்து சொதப்பலாம், இப்படி ஆஸ் பர் பிளான் எல்லாமே இருக்காது. ஆனா இந்த திருமணம் எப்படி இருக்கும்? பர்ஃபெக்டா இருக்குமா? இருக்காதுங்களா? ஏன், என்ன காரணம் அப்படின்னா தேவனே டிசைட் பண்ணியிருக்கார் இந்த திருமணம் நடக்கணும்னு. அவர் செஞ்சு வச்ச வெட்டிங் தான் இந்த திருமணம். நம்முடைய ஒன்றான மெய்தேவனே செஞ்சு வச்ச ஒரு திருமணம் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய திருமணம். அப்போ திருமணம்னாலே ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆபிரகாம் இருக்காரு, அவருக்கு பையன் இருக்காரு ஈசாக்கு. சோ அப்படியே நம்ம பாடத்துக்குள்ளாக அப்படியே கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 24 1 மற்றும் 2 வசனங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, ஓகே, ஆபிரகாம் வந்து தேவன் கிட்ட காட்டின விசுவாசம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு விசுவாசம். அதனாலதான் தேவன் என்ன பண்றார் அப்படின்னா அவரை ஆசீர்வதிக்கிறார். வேதாகமத்தில் நம்ம கூட வசனங்கள்ல பார்த்திருக்கோம். இந்த வசனம் கூட என்ன சொல்லுது? ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் சரி எல்லா விஷயங்களையும் தேவன் என்ன பண்றாரு? ஆபிரகாம ரொம்ப அருமையா பிளஸ் பண்றாரு. எல்லா வீட்லயும் பெத்தவங்களுக்கு ஒரு கவலை வரும் இல்லைங்களா? என்ன கவலை? ஒரு சர்டைன் ஏஜ் வரும்போது நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும் பொழுது ஆபிரகாமுக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கு மைண்ட்ல. என்ன பண்ணி ஆகணும்? தேவன் நம்ம செய்யற எல்லா விஷயத்திலையும் ஆசீர்வதிக்கிறாரு, நமக்கு ஒரு குமாரன் இருக்கிறாரு, அவருக்கு என்ன பண்ணலாம்? திருமணம் பண்ணலாம். அப்படிங்கும் பொழுது இந்த சப்ஜெக்ட்ல ஒரு 3 கேரக்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம் இந்த வசனத்துல. யாரு யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யார் அந்த 3 கேரக்டர்ஸ் அப்படின்னா ஆபிரகாம் ஒண்ணு, இன்னொன்னு யாரு? ஈசாக்கு இல்லைங்களா, அவருடைய குமாரனாகிய ஈசாக்கு. அதற்கப்புறம் இங்க யாரை பத்தி பேசுறாரு அப்படின்னா, அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பேர் சொல்லப்படாத ஒரு ஊழியக்காரன் இல்லைங்களா. சோ அவரை கூப்பிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் 24 3 மற்றும் 4 வசனங்கள் 3 மற்றும் 4. நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஆபிரகாம் வந்து அவருடைய ஊழியக்காரன்ட்ட பேசிட்டு இருக்காரு இல்லைங்களா. வாசிக்கலாம். 4ஆம் வசனம். நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். ஓகே, இங்க என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஆபிரகாம் அவருடைய ஒரே பேரான குமாரன் ஈசாக்குக்கு என்ன பண்றாரு அப்படின்னா பொண்ணு பாக்குறதுக்கு யாருக்கிட்ட சொல்றாரு அப்படின்னா அவருடைய வீட்டுல உள்ள ஊழியக்காரன் கிட்ட சொல்றாரு. அப்போ 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த ஊர்ல பொண்ணு பார்க்கணும்? நீ பொண்ணு தேடுப்பா என்னுடைய பையனுக்கு, ஆனா எந்த ஊர்ல பொண்ணு தேடணும் அப்படின்னா ஊர் என்னும் கல்தேய பட்டணம். ஊருங்கிறது தான் அந்த ஊர் பேரு, ஊர் என்னும் கல்தேய பட்டணம். அங்க போய் பார்க்க சொல்றாரு.
இவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா கானான்ல இருக்காரு. அங்க என்ன பண்ணிடாத, கானான்ல நீ பெண் பாத்துறாத என்னுடைய பையனுக்கு, என்னுடைய இனத்தார் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீ போய் பொண்ணு பாரு அப்படிங்கிறாரு. சோ அதே நேரத்துல வேலைக்காரனுடைய தொடையில கை வச்சு ப்ராமிஸ் பண்ண சொல்லும்படி கேட்டுக்கிறாரு. என்ன அப்படின்னா இது அந்த காலத்துல அவர்களுக்குள்ள இருந்த ஒரு மரபு. என்ன அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நிறைவேற்றியே ஆகணும் தன் எஜமானுக்கு. இவர் ஊழியக்காரன் இல்லைங்களா, சோ அதுக்காக ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாரு. நீ கண்டிப்பா ஒரு பொண்ணு பாப்பியா என் பையனுக்கு, நீ பார்த்தே ஆகணும்னு சொல்றாரு. உடனே இந்த ஊழியக்காரன் என்ன பண்றாரு அப்படின்னா ப்ராமிஸும் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஒரு தடவை ப்ராமிஸ் பண்ணிட்டா அந்த ப்ராமிஸ் என்ன பண்ண முடியாது, அந்த காலத்துல எல்லாம் மாத்த முடியாது. இப்ப நம்ம பண்ற மாதிரியா? நம்ம அடிக்கடி என்ன பண்ணுவோம், ப்ராமிஸ் பண்ணிட்டு மறந்துடுவோம், மாத்திடுவோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இல்ல அப்போலாம். சோ அதே நேரத்துல இந்த ஊழியக்காரன் யாரு அப்படிங்கறத கூட நம்ம இன்னும் பார்க்கல. அப்போ இது வரைக்கும் என்னென்ன கேரக்டர்ஸ் பார்த்திருக்கோம் அப்படின்னா ஆபிரகாம் இருந்தாரு, ஈசாக்கு இருந்தாங்க. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா ஆபிரகாம் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவருடைய வீட்டுல 100க்கும் மேற்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்காங்க. ஆனா இவர் இப்ப ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காருல்ல என் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு, இது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த 100 வேலைக்காரர்களையும் மேய்க்கக்கூடிய, வேலை வாங்கக்கூடிய, அவர்களுக்கு ஆர்டர் போடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய, கவர்ன் பண்ற பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒருவர். அப்ப யாரு அப்படின்னா இந்த ஊழியக்காரனுடைய பெயர் எலியேசர்னு சொல்லி பாக்குறோம். அப்போ எலியேசருடைய வயது ஆபிரகாமுடைய வயதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஊழியக்காரன் தான். ஆல்மோஸ்ட் இவருக்கு ஒரு பையன் மாதிரி ஒரு ஸ்தானம். ஏன்னா ஆபிரகாம் ரொம்ப ஏஜ் ஆகி தான் அவருக்கு குழந்தை பிறகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சோ எலியேசர் ஆபிரகாமோட பையன் மாதிரி லிட்டரலா. இதை கூட ஆதியாகமம் 24வது சாப்டர்ல அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம். 15th சாப்டர்ல கூட நீங்க வாசிக்கலாம். நம்ம இந்த ஆதியாகமம் 15 2ஆம் வசனம் வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். ஓகே, என்னன்னா ரொம்ப நாளா ஆபிரகாமுக்கு என்ன இல்ல, குழந்தையே இல்ல. ஈவன் ஒரு கட்டத்துல கூட ஆபிரகாம் எந்த மாதிரியான ஒரு திங்கிங்குள்ள கூட போயிடுறாரு அப்படின்னா நமக்கு குழந்தையே இல்ல, நம்ம மத்தியில நம்முடைய சந்ததியை தான் தேவன் பெருக்குவேன்னு சொல்லி ஒரு பிளஸிங் வேற சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஒருவேளை எலியேசர்ட்ட இருந்து நம்முடைய இந்த சந்ததி வரும்னு எதிர்பார்க்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட என்ன பண்றாரு அப்படின்னா கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன பண்ணுவீங்க, என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணக்காரனா இருக்கிறானே. விசாரணக்காரன் இருக்கா? விசாரணை கர்த்தனா இருக்கிறான். அப்ப என்ன இங்க ஒரு விஷயம் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வீட்டின் விசாரணைக்காரன் இல்ல. நம்ம சில நேரம் என்ன நினைச்சிருவோம், வீட்டுல வேலை பார்க்குற யாரோ ஒருத்தட்ட கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நீ போய் பொண்ணு பார்த்துட்டு வா என் பையனுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு அப்படின்னு யோசிக்கும் பொழுது விசாரணை கர்த்தனா இருக்காரு. ஆபிரகாம் வீட்டுல உள்ள எல்லா வேலைக்காரங்களும் யாருடைய சொல்லை கேட்டுதான் வேலை செஞ்சாகணும் அப்படின்னா எலியேசருடைய சொல்லை கேட்டுதான் வேலை செஞ்சாகணும். ஆனா அந்த எலியேசர் மட்டும் யாருடைய சொல்லை கேட்டு வேலை செய்வார் அப்படின்னா ஆபிரகாமுடைய சொல்லை கேட்டு வேலை செய்வார். இப்போ எலியேசர் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு அந்த குடும்பத்துல. பொண்ணு பார்க்க போறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யூஸ்வலா நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா யார் போவா? நடைமுறையில தாய் மாமா, அம்மா அப்பா, இந்த மாதிரி இல்லைங்களா? மாப்பிள்ளை வீடாருன்னா என்ன பண்ணுவாங்க, சில நேரம் அந்த மாப்பிள்ளை வீட்டோட ரிலேட்டிவ்ஸ் போய் பார்ப்பாங்க. சில நேரத்தில் என்ன ஆயிடும், மாப்பிள்ளையும் கூட போவாரு, ரொம்ப பிளான்டு ஈவெண்டா இருக்கு அப்படின்னா. ஸோ மாப்பிள்ளை போகலன்னா அட்லீஸ்ட் என்னையாவது எடுத்துட்டு போவாங்க. சில நேரங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, உறுதியாகிற வரைக்கும் மாப்பிள்ளைய போக மாட்டாரு, சொந்தக்காரங்க தான் போவாங்க பொண்ணு பார்க்கறதுக்கு. போகும்போது என்ன பண்ணுவாங்க, பாக்கெட்ல மாப்பிள்ளையோட போட்டோ எடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது எலியேசர் ஆதி காலத்துல பொண்ணு பார்க்கும் பொழுது ஸ்டூடியோவில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாரா? இல்லை நம்மள மாதிரி ஏதோ கூகுள் டிரைவ் லிங்க் ஏதோ வச்சுட்டு இருந்துட்டு நான் லிங்க் அனுப்புறேன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மாப்பிள்ளை போட்டோ பார்க்கலாம், அந்த மாதிரி எதுவும் பார்த்துருப்பாரா? யோசிச்சு பாருங்க. அப்போ மாப்பிள்ளைய பார்க்கல, இங்க ஒரு பொண்ணு பார்க்க போறாரு. நம்ம வசனம் பார்க்க நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. மாப்பிள்ளைய பார்க்காமலே பொண்ணு ஓகே சொல்ற ஒரு விஷயம்லாம் கற்காலங்களே அழிஞ்சு போயிருச்சு அப்படிங்கறது இந்த சப்ஜெக்ட் நீங்க பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியா. ஸோ முன்னெல்லாம் அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் அந்த வீட்டின் விசாரணை கர்த்தன் எலியேசரும் ஒரு பொண்ணு பார்த்தாகணும்.
நல்லா ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டா அந்த ப்ராமிஸை நிறைவேற்றியே ஆகணும், ஃபேக்கா ப்ராமிஸ் பண்ண முடியாதுன்னு. இங்க எலியேசருக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆதியாகமம் 24:7 வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இப்போ இந்த வசனம் படிச்சா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆபிரகாம் வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? இப்போ அவருடைய வீட்டினுடைய விசாரணை கர்த்தனாகிய எலியேசர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆபிரகாம் வந்து அஷூரன்ஸ் தராரு, நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அப்போ ஒரு உறுதியான ஒரு விஷயத்த வந்து இங்க ஆபிரகாம் வந்து எலியேசர் கிட்ட சொல்றாரு. இப்ப உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி வைக்கிறேன், கண்டிப்பா தருவாரு தேவன் அப்படின்னு சொல்லிட்டாரு எலியேசர் கிட்ட ஆபிரகாம். இப்ப எலியேசர் பொண்ணு பார்க்க போறாரு, அவருடைய வேலை ஈஸியா கஷ்டமா? ஈஸி இல்லைங்களா? ஏன்னா என்ன வசனம் போட்டிருக்கு? அதான் ஒரு தூதனை வச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப இது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே பதில் நீங்க சொன்னது ஈஸி அப்படின்னீங்க. ஆனா ஈஸியான்னு கேட்டா ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி தேவன் வந்து ஒரு தூதனை அனுப்பிச்சிட்டாரு. ஆபிரகாம் வேற சொல்றாரு தூதன் உனக்கு காட்டுவாருன்னு. பொண்ணு இவர் பார்க்க போறாரா, இல்ல தேவன் ஆல்ரெடி பொண்ணு பார்த்து வச்சதை இவர் சூஸ் பண்ணணுமா? பொண்ணு எலியேசர் தான் சூஸ் பண்ண போறாரா, இல்ல தேவன் பார்த்து வைக்கிற பொண்ணை எலியேசர் சூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் அப்படின்னா அங்க ஒரு பொண்ணு இருக்கு, நீ கூட்டிட்டு வா, இந்த பொண்ணுன்றத சூஸ் பண்ணி நீ கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன டஃப் எலியேசருக்கு அப்படின்னா, தேவன் பார்த்த தேவன் சூஸ் பண்ணியிருக்க ஒரு பொண்ணை யார் இப்ப சூஸ் பண்ணி ஆகணும்? எலியேசர் சூஸ் பண்ணி ஆகணும். எப்படி இப்போ எலியேசர் என்ன பண்ணிருப்பாரு? மேட்ரிமோனியில டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி கரெக்டான நம்ம சொல்ற வரன் இவங்க தானா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துருப்பாரா? இல்ல. ஆனா சூஸ் பண்ணணும். ஒருவேளை முன்கூட்டியே சொல்லி விட்டுருப்பாரா, இந்த இடத்துல இந்த பொண்ணு இருக்கும், நீங்க போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி? இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க. ஆனா ப்ராமிஸ் வேற பண்ணியிருக்காரு, நம்முடைய எஜமானுக்கு அவருடைய குமாரனுக்கு கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். கிளம்பிட்டார். எப்படி போயிருப்பார்? நம்ம ஒருவேளை பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி போயிருப்போம்? பொண்ணு பார்க்க எப்படி போயிருப்போம்? ரொம்ப கஷ்டமான கேள்வியா கேட்டிருக்கேன். கார்ல. எதனால? அப்பதான் கொஞ்சம் அப்படியே கெத்தா இருக்கும் போய் இறங்கும் போது அப்படின்னு, இல்லைங்களா? ஸோ எலியேசரும் கிளம்பி போயிருக்காரு. எப்படி போயிருக்காரு அப்படிங்கிறத ஆதியாகமம் 24:10 வாசிக்கலாம். 10ஆம் வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து. நம்ம எப்படி இந்த காலத்துல கார் எடுத்துட்டு போறோம், அந்த காலத்துல ஜாகுவாரோ பென்ஸோ BMW கிடையாது. என்ன எடுத்துட்டு போறாரு எலியேசர் அப்படின்னா 10 ஒட்டகங்கள் எடுத்துட்டு போறாரு தன்னுடைய கூட. தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. வெறுங்கை விசிட் போக முடியுமா பொண்ணு பார்க்கும் பொழுது? ஸோ அதெல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. மெசபத்தோமியால நாகோருடைய ஊரிலே சேர்ந்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எங்க இருக்காங்க அப்படின்னா இங்க இருக்கு கானான். இந்த இடத்துல மெசபத்தோமியா போறார் அவர். ஆக்சுவலி எதற்காக அப்படின்னா நம்முடைய எஜமானுக்கு அவருடைய குமாரனுக்கு என்ன பண்ணி ஆகணும், பொண்ணு பார்த்தாகணும் இல்லைங்களா? ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க எவ்வளவு தூரம் கிளம்பி போயிருக்காருங்க? 250 மைல், ஏறக்குறைய 400 கிலோமீட்டர் இல்லைங்களா? இன்னைக்கு 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டு வர்றது எப்படிப்பட்ட விஷயம்? ஈஸி தான் இல்லைங்களா? ஒரு ஃப்ளைட் எடுத்தால் என்ன பண்ணிடலாம், சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு டெல்லி கூட என்ன பண்ண முடியுது, ஒரு 2 ஹவர்ஸில் போயிட முடியுது, ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால. அன்னைக்கு ஒட்டகத்தில் 400 கிலோமீட்டர் போறாரு. ஏன்? வாக்கு கொடுத்துட்டாரு, நான் பொண்ணு பார்த்து தரேன் உங்களுக்குன்னு. இவர் வேற ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, நீ எங்க எடுக்காத பொண்ணை, இப்ப நான் இருக்கிற கானான்ல எடுக்காத, என் இனத்தார்கிட்ட போய் நீ எடுத்துரு, இங்க எடுக்காத எங்கேயுமே அப்படின்ட்டாரு. கிளம்பி போறாரு. யோசிச்சு பாருங்க என்ன மாதிரியான ஒரு மைண்ட்ல டிராவல் பண்ணியிருப்பாரு.
ஒருவேளை நம்ம ஆபிரகாமுக்கு விசாரணை கர்த்தரா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? 10 ஒட்டகத்தையும் எடுத்துக்கிட்டு, இவர் எங்கேயோ போய் பாரு அப்படின்னு சொல்றாரு, அந்த இடம் பக்கமே இல்லை. இப்ப காஞ்சியில இருக்கோம், காஞ்சியில இருந்து யாரோ சொல்றாங்க இந்த இடத்துக்கு போங்க, ஒருத்தவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நடந்தே போகணும், ரொம்ப தூரம், ஒரு 400 கிலோமீட்டர் போவோமா? அப்படிப்பட்ட ஆளை பார்க்கவே வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் இல்லைங்களா? ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்லை, ப்ராமிஸ் பண்ணா செய்வாங்க. கரெக்டா கானான்ல இருந்து மெசபத்தோமியா போயிடுறாரு. ஸோ அங்க என்ன ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னா, ஒரு தண்ணீர் கிணறு பக்கம் போய் நின்னுக்கிறாரு எலியேசர். ஊருக்கு வெளியில தான் இருக்காரு, இன்னும் என்டர் ஆகல. ஸோ பொண்ணு பார்க்கணும் இவரு. அதே நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனியா போயெல்லாம் பார்த்துட்டு வர முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, இவர் பார்க்குற பொண்ணு ஆல்ரெடி தேவன் ஈசாக்குக்காக பார்த்த சூஸ் பண்ண பொண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப எலியேசர் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு. தேவன் பார்த்த பொண்ணை எலியேசர் பார்க்கணும் அப்படின்னா இவர் என்ன பண்ணணும்? ஜாதகம் பார்க்கலாமா? கிறிஸ்தவர்கள் ஜாதகம் பார்க்கறது இல்லை நாங்களாம் அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை கிளி ஜோசியம் பார்த்துருப்பாரா எலியேசர்? யோசிச்சு பாருங்க, வெத்தலையில மை போடுறது, கிளியை எடுத்து வெளியில பாக்குறது, இதெல்லாம் இப்ப இருக்க விஷயம். எலியேசர் என்ன பண்ணல அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு ஜாதகம்லாம் பார்க்கல. எலியேசர் பிரேயர் பண்றார் ரொம்ப கிளியரா. அவர் திட்டமா இருக்காரு ஒரு சில விஷயங்கள்ல. வாசிக்கலாம் ஆதியாகமம் 24, 13 மற்றும் 14 வசனங்கள் 13 மற்றும் 14. இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும், உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இப்ப என்ன பண்றாரு எலியேசர்? விவரமா தேவன்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்க பார்த்து வச்ச பொண்ணு என்ன பண்ணுங்க, இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. ரொம்ப கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னா, பொண்ணோட கேரக்டர் இந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா, அந்த நான் யாருன்னா எலியேசர். சிம்பிளா முடிக்கிறாரு. நீங்க பார்த்து வச்ச பொண்ணை நானும் பார்க்கறதுக்கு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் தப்பான பொண்ணை சூஸ் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதனால கிணறு கிட்ட நான் நிக்கிறேன், எல்லாரும் வருவாங்க. நான் ஒரு பொண்ணு கிட்ட என்ன கேட்பேன் அப்படின்னா, குடிக்க தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அந்த பொண்ணு என்ன செய்யணும்? பதிலுக்கு தண்ணி கொடுக்கணும். ஆனா எனக்கு மட்டும் தண்ணி தரக்கூடாது, யாருக்கும் தரணும். உங்க ஒட்டகமும் குடிக்கட்டும்னு நான் கேட்காமே செய்யற பொண்ணு யாரோ அந்த பொண்ணு தான் எஜமானுக்காக நீங்க சூஸ் பண்ண பொண்ணு. அந்த பொண்ணை தான் நான் என்னுடைய எஜமானுடைய பையனுக்காக என்ன பண்ண போறேன்? சூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, இந்த வேலை ஈஸியா கஷ்டமா? ஈஸி தான் இல்லைங்களா? இவர் கேட்பாரு, பொண்ணு தண்ணி கொடுக்கும், அப்புறம் ஓட்டத்துக்கு தராம போயிடும் ஒரு பொண்ணு. இவர் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. இந்த பொண்ணு இல்லை, ஏன்னா நான் கேட்காம என்ன பண்ணல, ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கல இல்லைங்களா? அகைன் நெக்ஸ்ட் பொண்ணு வரும், தண்ணி கொடுக்கும் எலியேசருக்கு, ஒட்டகத்துக்கு கொடுக்காம போயிடும். எலியேசர் வயிறு என்ன ஆகுறது? எவ்வளவு நேரம் தண்ணி குடிச்சிருப்பார் யோசிச்சு பாருங்க. அப்போ இது ஈஸியா அப்படின்னா கஷ்டம். ஏன் அப்படின்னா, இப்ப எலியேசர் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கும் தண்ணி கொடுத்து என் ஒட்டகத்துக்கும் தண்ணி தர பொண்ணு யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா உலகத்தையே ஆசீர்வதிக்க போகிற குடும்பம் அப்படிங்கும் பொழுது, அவர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய முதல் திருமணம் அப்படிங்கும் பொழுது, எலியேசர் எப்படி ஒரே சிங்கிள் ஷாட்ல கண்டுபிடிப்பார் இந்த பொண்ணை? அப்போ இவர் அந்த பொண்ணை கண்டுபிடிச்ச உடனே இவருக்கும் இவருடைய ஒட்டகத்துக்கும் தண்ணீர் கொடுக்கக்கூடிய பொண்ணை எப்படி இவர் கண்டுபிடிச்சிருப்பார்? போட்டோ இல்லை, பிரேயர் தான் பண்றாரு தேவன் கிட்ட. வாசிக்கலாம் ஆதியாகமம் 24, 15 வசனம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்தியேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். இப்போ யாரு யாரோட பொண்ணு யாரோட பையன்னு டக்குன்னு ஸ்லைடு மாத்துறதுக்குள்ள எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை எலியேசர் சொல்லி முடிக்கும் முன்பே ஒரு பொண்ணு வருது அந்த இடத்துல. பைபிள் சொல்ற இந்த பொண்ணு, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் ஆபிரகாமுக்கு இந்த பொண்ணு ஒரு வகையில என்னவா சொந்தம் அப்படின்னு சொல்லுது. என்ன வகையில் சொந்தம்? ஸ்லைடு மாத்திட்டேன். என்ன ஐடியா? எதுவும் ஐடியா இருக்கா? இல்ல. அப்போ ஈஸியா டீகோட் பண்ணலாம். ஆபிரகாமினுடைய சகோதரனாகிய நாகோர் இல்லைங்களா,
நாகோருக்கும் மில்காலுக்கும் பிறந்த மகனாகிய பெத்துவேல். கரெக்டா சொல்லணும்னா பெத்துவேல் ஈசாக்குலாம் ஒரே ஏஜ் உடையவங்க. அங்க அவருக்கு லேட்டா குழந்தை பிறந்ததுனால ஈசாக்கினுடைய ஏஜ் அப்படி இருக்கு இல்லைங்களா. ஆக்சுவலி ஒரே அந்த காலப்பகுதியில் வர வேண்டியவங்க. அவங்களுடைய மகள் ரெபேக்காள் இல்லைங்களா. அப்போ பெத்துவேல் ஈசாக்குக்கு எப்படிப்பட்ட ஒரு முறை வரணும் அப்படின்னா, சகோதரனாகிய ஒரு லாஜிக் இங்கே, ரெபேக்காளுடைய அண்ணன் பொண்ணு இல்லைன்னா ஒரு தம்பி பொண்ணு அந்த மாதிரியான ஒரு சொந்தம் தான் வரணும் இங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப எலியேசர் எப்படி இந்த பொண்ணை கண்டுபிடிச்சார்? இந்த நாகோருடைய மகனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த மகள் ரெபேக்காலை எப்படி கண்டுபிடிச்சார் எலியேசர் அப்படின்னா, வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது. 24:16 ஆதியாகமம் வாசிக்கலாம். 16ஆம் வசனம். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். ஓகே, இப்போ சொல்லுங்க, இந்த பொண்ணு தான் கரெக்டான பொண்ணு அப்படிங்கிறத இன்னைக்கு வசனம் படிச்சதுனால நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரெபேக்காலை சூஸ் பண்ண போறார் எலியேசர்னு நமக்கு தெரியும், வேதாகமத்தில் இருக்கிறதுனால. அன்னைக்கு எலியேசருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ரூபவதி அழகுள்ளவங்க, ரூபவதினாலே அழகுள்ளவங்க இல்லைங்களா. இங்க வசனம் என்ன சொல்லுது? மகா ரூபவதியா இருந்தாள், பேரழகு, கல்யாணம் ஆகல. ஸோ யோசிச்சு பாருங்க. அப்போ அங்க வந்த பொண்ணுங்கள்லயே ரொம்ப அழகா இருந்தது யாரு அப்படின்னா இந்த ரெபேக்காள். இந்த ரீசனை வச்சுதான் எலியேசர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காரு. அதே நேரத்துல இப்போ இந்த இன்சிடென்ட்டை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்ன ஒரு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பார்த்துட்டாரு ரெபேக்காளை. இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பார் எலியேசர்? நான் ரொம்ப தூரமா பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் இருக்கிற இடத்துக்கிட்ட கிணறு கிட்ட நின்றுட்டு இருக்காரு. ஸோ தண்ணி தரது கிளம்புறப்போ அந்த அம்மா வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, தண்ணி கொடுத்துருப்பாங்க, அவங்களும் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஒருத்தர் தாகத்துக்காக நின்றுட்டு இருக்காரு அப்படிங்கும் பொழுது ரெபேக்காள் என்ன பண்ணிருக்கணும்? கண்டிப்பா தண்ணீர் கொடுத்துருக்கணும். தண்ணீர் கொடுத்துட்டு அஸ்யூஷுவல் மற்ற பொண்ணுங்க மாதிரி இவங்களும் போயிடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே ஒரு சந்தேகத்துல, இந்த பொண்ணு வேற அழகா இருக்கு, இந்த பொண்ணா அந்த பொண்ணு தேவன் பார்த்த பொண்ணுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, எங்க போறீங்க? நீங்க தண்ணி குடிச்சீங்க இல்லைங்களா, உங்களுடைய ஒட்டகங்களும் இவ்வளவு தூரம் வந்திருக்கு, அதுங்களுக்கும் தண்ணீர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரெபேக்காள் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு விஷயமா பிரதர்? உங்களுக்கு தண்ணி கொடுக்குறேன், உங்க ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா வசனம் படிச்சிருந்தோம்னா புரிஞ்சிருக்கலாம். மொத்தம் எத்தனை ஒட்டகம் போச்சுங்க? 10 ஒட்டகம் போச்சு இல்லைங்களா. இது கஷ்டமான கொஸ்டின் இல்லை, கஷ்டமான கேள்விலாம் இனிமே தான் இருக்கு. அதனால ஈஸியான கொஸ்டின் சொல்லிட்டு சந்தோஷப்பட வேண்டாம். ஸோ 10 ஒட்டகம் மொத்தம் இருக்கு அப்படின்னா தண்ணி எங்க இருக்கும்? அங்கேயே ஒரு டாப்ல வந்து இப்படி திறந்தோனையுமே அப்படியே டக்குன்னு விழுற மாதிரி அப்படி இருக்குமா அப்படின்னா, அந்த காலத்துல 4000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு என்னைக்காவது பைப்பு கீப்பு ரிப்பேர் ஆயிருச்சு, ஆனா ஒருவேளை உங்க வீட்டில் கிணறு இருக்கு அப்படின்னா ஒரு 10 வாளி இறைச்சிங்க அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னா உண்மையிலுமே அது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத தெரியும். அப்போ தண்ணி எங்க இருக்கு அப்படின்னா கிணத்துல இருக்கு. தண்ணி கிணத்துல இருக்கு அப்படின்னா இந்த ரெபேக்கால்ன்ற அம்மா எப்படி தண்ணி எடுத்திருக்கும்? 5 HP டெக்ஸ்போ மோட்டர் பம்பு வச்சு அப்படியே உறிஞ்சி எடுத்து கொடுத்துருக்குமா எல்லாத்துக்குமே? அப்ப யோசிச்சு பாருங்க. இல்லை நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோமே, இப்போ நம்மளாம் தண்ணி வேணும்னா நமக்கு ஏன் தெரியறது இல்லை கஷ்டம் அப்படின்னா, அக்வா கார்டு வந்துருச்சு. சுவிட்சை போட்டு விட்டு அப்படியே பைப்பை திறந்து அப்படியே பிடிச்சிட்டு போயிடுறோம் இல்லைங்களா. ரெபேக்கால் அங்கே அக்வா கார்டெலாம் என்ன பண்ணியிருக்க முடியாது, போட்டிருக்க முடியாது. அப்போது கீழே இறங்கி போய் தான் எடுக்கணும். கிணறுங்கிறது இப்போ நம்ம பார்க்குற மாதிரி கிடையாது. நம்மளே கட்டின கிணறு இருக்குல்ல, சிமெண்ட் வச்சு பூசி ஒரு வாளி ஒரு புள்ளி மாதிரி இருக்கும், அதில் கயிறு போட்டு இறச்சி எடுக்கிற மாதிரி, அப்படிலாம் இருக்காது. கீழே இறங்கி போய் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும். யோசிச்சு பாருங்க, ரெபேக்கால் எலியேசருக்கு மட்டும் தண்ணி கொடுக்கல, அந்த ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுத்துருக்கணும்னா எந்த அளவுக்கு எஃபர்ட் இந்த பொண்ணு போட்டிருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுடைய புரிதலுக்காக, உங்களுடைய மைண்டை கிளியர் பண்றதுக்காக ஈஸியான ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஒரு ஒட்டகம் வந்து 90 கேலன் தண்ணீர்கள் வந்து குடிக்கும் ஆவரேஜா. நான் சொல்றது ஒரு கேலன் அப்படிங்கிறது 4.5 லிட்டர், 90 கேலன் அப்படிங்கிறது 405 லிட்டர். ஒரு ஒட்டகம் வந்து சும்மா கேஷுவலா குடிக்கும். இவங்க 400 கிலோமீட்டர் வந்து பிரயாணம் பண்ணியிருக்காங்க. வழியில் எத்தனை இடத்துல தண்ணி குடிச்சிருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் எப்போ குடித்தாலும் இந்த 405 லிட்டர் குடிக்கும் ஆவரேஜா. அந்த அளவுக்கு அதுக்கு கொள்ளளவு இருக்கு. 10 ஒட்டகங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கார் எலியேசர் அப்படின்னா இந்த அம்மா என்ன பண்ணியாகணும்? 2 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்துட்டு இதுக்கு மேலே முடியாது நீங்களே பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? ரொம்ப கிளியரா சொல்றார்.
எனக்கும் தண்ணி கொடுக்கணும் அந்த அம்மா, என் ஒட்டகங்களுக்கும் கொடுக்கணும், நான் கேட்காமையே கொடுக்கணும்னு. அப்போ 4050 லிட்டர் தானே பிரதர் அப்படின்னா, அப்போ இங்க அசோக் லேலாண்ட் லாரி வருமாங்க தண்ணி கொடுக்கறதுக்கு, இந்த 4050 லிட்டர் கொடுக்கறதுக்குன்னா இல்ல. உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, கையில வச்சிருக்கோம் இல்லையா 1 லிட்டர் பாட்டில், அந்த மாதிரி 4000 பாட்டில் வந்து கொடுக்கணும் தண்ணி. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கூட ரெபேக்கால் காலத்துல இப்படி ஒரு ப்ராசஸ்டு கிணறு இருந்திருக்குமானா தெரியல. இதெல்லாம் நீட்டா படி வச்சிருக்கு இறங்குறதுக்கு. நீங்க பழைய காலத்துல வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாத கிணறுலாம் பார்த்துருக்கீங்களா ஊருக்குள்ளர எப்படி இருக்கும் அப்படின்னு? ரொம்ப கஷ்டமா இருக்கும், இந்த மாதிரி நீட்டா இருக்காது. அப்ப இந்த மாதிரியான கிணத்துல கீழே இறங்கி ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு மேலே வர்றதுக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த ரெபேக்கால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குடம் குடமா எடுத்திருக்காங்க. நம்முடைய இன்னும் கால்குலேஷனுக்கு நமக்கு சிஸ்டர்ஸுங்களுக்கே புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கீழே கிணத்துல இறங்கி 200 குடம் தண்ணி எடுத்துருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒட்டகம் வாயை திறந்து இதெல்லாம் கேட்டுச்சா எனக்கு தண்ணி வேணும்னு எங்கேயாவது? இல்லை. இளையசர் கேட்டாரா ரெபேக்காலை கூப்பிட்டு, என் ஒட்டகத்துக்கு நீ ஏமா தண்ணி கொடுக்காம போற அப்படின்னு கேட்டாரா? அப்போ இன்னைக்கு யாராவது கேட்காமையே 200 குடம் தண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட மனசு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனா அந்த காலத்துல யார் இருந்தா? ரெபேக்கால் இருந்திருக்காங்க. 4000 லிட்டர் தண்ணியை இறங்கி இறங்கி எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு வெயில் காலத்துல நம்ம வீட்டில் யாராவது வந்து தண்ணி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு போய் வெளியில கொடுப்போம். அதுமே யோசிப்போம், ஆள் எப்படி இருக்காரு, தண்ணி கொடுக்கலாமா, சொம்பு வருமா, ரிட்டர்ன் வராதா அப்படின்னு. கொடுத்துட்டீங்க நல்ல மனசோட. காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள், ரொம்ப பரந்த மனசு உள்ளவங்க. ஒரு சொம்பு தண்ணி கொடுத்துட்டோம். தண்ணி குடிச்சவரு நீங்க உள்ள போயிட்டு வர கேப்ல ஒரு 4000 பேரை கூட்டிட்டு வர்றாரு தண்ணி குடிக்கிறதுக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க? அடுத்த நிமிஷமே போலீஸ் கால் பண்ணிடுவோம் இல்லைங்களா? ஆனா யோசிச்சு பாருங்க, ரெபேக்கால் அந்த காலத்துல சலிக்காம தண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும் இந்த ரெபேக்கால் அப்படிங்கிறவங்க கிட்ட அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. 200 குடம் இறங்கி இறங்கி எடுக்கணும், பலன் வேணும், அப்படிங்கிறதெல்லாம் மீறி கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் அந்த அம்மாவுக்கு இல்லைங்களா? ஸோ ஒட்டகத்தின் மீது அன்பு காட்டணும். இளையசர் மீது அன்பு காட்டினா ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இளையசர் கூட வந்த ஒட்டகத்தின் மீதும் அன்பு காட்டணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த அம்மா கிட்ட இருக்கு. டயர்டே இல்லை, சோர்வே இல்லை. அப்படிப்பட்டவங்களால தான் கொடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அதே நேரத்தில் இதை ரெபேக்கால் நிச்சயம் பண்றதுக்கு ஒரு காரணம் என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் ஸ்ட்ராங் ரெபேக்காலுக்கு. 5 ஒட்டகம் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபுல்லாக 10 ஒட்டகத்துக்கும் கொடுக்குறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இதை பார்த்த உடனே இளையசருக்கு எப்படி இருந்திருக்கும்? இவரே கேட்கல, அந்த அம்மாவே வந்து கேட்குறாங்க, உங்களுக்கும் தண்ணி தரேன், உங்கள் ஒட்டகத்துக்கும் தண்ணி தரேன்னு. எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டாரு. அப்படிங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. ஏன்? தேவன்ட்டு தானே ஒரு ப்ரேயராக வச்சாரு, நான் இந்த துறவில் எங்கேயே நிற்பேன் கிணறு கிட்ட, யார் வந்து நான் சொல்லாமையே எனக்கும் என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்குறாங்களோ அவர்கள் தான் ஈசாக்குக்கு நீங்கள் காமிக்கும் பெண் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தாரு. இதை பார்த்தோன்னே அவருக்கு அளவில்லாத சந்தோஷம். யோசிச்சு பாருங்க, என்ன கொடுக்குறார் அப்படின்னா, ஒரு 2 பொருட்களை வந்து அங்கே ரெபேக்காலுக்கு கொடுக்குறார் இல்லைங்களா? நம்ம வீட்டில் சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ருசியாக ஒரு பிரியாணி பண்ணாங்க அப்படின்னா சகோதரர்கள் எத்தனை பேர் வந்து பாராட்டுவோம் அதை இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் காரம் பெட்டராக இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா? ஒருவேளை நல்ல சகோதரர்கள் என்ன பண்ணலாம், அப்ரிஷியேட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்க அதை செஞ்ச வேலைக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அங்கேயும் இளையசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பொற்காதனைகளையும் அதே நேரத்தில் கடகங்களையும் வந்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் ஆதியாகமம் 24:22. 22ஆம் வசனம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின், ஒட்டகங்கள் குடித்து தீர்த்த பின்னா மைண்ட்ல வச்சுக்கணும், 4000 லிட்டர் குடிச்ச பின்பு அப்படிங்கிறத. அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து. ஓகே, ஏன் கொடுக்குறார் இதெல்லாம் அப்படின்னா, பொன் காதணி 2 தங்க கம்மல் கொடுத்துருக்காரு, 2 தங்க கடகம் கொடுத்துருக்காரு. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, இது என் எஜமானுடைய குடும்பத்திற்கு ஒரு ஏற்ற பெண் அப்படிங்கிறத முடிவு பண்ண உடனே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கொடுத்துட்றாரு. ஸோ உடனே என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுக்கு போய் இந்த மாதிரி நம்ம இது மாதிரி யாரோ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அவங்க 2 கோல்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பொண்ணு நம்ம வீட்டில் வந்து சொல்லுதுன்னா நம்ம என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? தண்ணி கொடுத்தேம்மா, எடுத்து 200 கூட தண்ணி கொடுத்தேன் ஒட்டகத்தில், அவர் பாருங்க இவ்வளோ கோல்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல யோசிப்போம் இல்லைங்களா? ஸோ அதே நேரத்தில் அங்கே அந்த காலத்துலலாம் என்ன பழக்கம் அப்படின்னா, இந்த மாதிரி உறுதியானவங்களுக்கு தான் இந்த பொன் நகைகள் இதெல்லாமே கொடுப்பாங்க. ஸோ வீட்டுக்கு போனோடனே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா,
ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பாங்க. கம்மல் வளையல் கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே, ஸோ காதுக்கும் கைக்கும் கோல்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வீட்டுக்கு வந்த அந்த சூழ்நிலையில யோசிச்சு பாருங்க, என்ன கேட்டிருப்பாரு அவரு. வந்துட்டாரு கூடயே, அந்த அம்மா கூடயே, அவங்களும் கூட்டிட்டு வராங்க இவங்கள, இந்த காதணிகள் கடகங்கள்லாம் கொடுத்ததுக்கு பிற்பாடு அவருக்கு என்ன தோணியிருக்கும்? எனக்கு ஃபுட்டு வேணும், அவருக்கு ஃபுட்டு வேணும்னு தோணியிருக்கும். அந்த அம்மா கூட்டிட்டு வீடு வரைக்கும் வருதுன்னா யோசிச்சிருக்கணும் இல்லையா? 10 ஒட்டகங்களுக்கு என்ன பண்ணி ஆகணும்? இப்போ நைட்டு சாப்பாடு போட்டாகணும். நம்ம அந்த மாதிரி ஒரு 10 பேரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் வந்திருக்காங்க, நைட்டு சாப்பாடு ஆக்கி போடுங்க அப்படின்னா எப்படி போடுவோம் நம்ம? ஆனால் நம்ம பாருங்க, இதெல்லாம் வாங்கிட்டு ஏதோ ஒரு மைண்ட்ல போறாங்க, ஒரு ஸ்டெடியான மைண்ட்ல போறாங்க. ஸோ ஒட்டகமும் சாப்பிடுவாங்க, எல்லா விஷயமும் இருக்கு, போறாங்க. எலியேசரை கூட்டிட்டு வர சொல்றாங்க, ஒட்டகமும் கூட போகுது. அந்த இன்சிடென்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, நடந்தது எல்லா இன்சிடென்ட்ஸையும் ரெபேக்கால் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டில் சொல்றாங்க. ஆபிரகாம் வந்து சொந்தக்காரங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களும் அந்த வீட்டில் உள்ளவங்களும் என்ன பண்றாங்க, ரொம்ப பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, கார்ல போவோம் பொண்ணு பார்க்க, அந்த காலத்துல ஒட்டகத்துல வராங்கனாலே ரொம்ப வெல் செட்டில்டுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுவும் வந்திருக்கிறது யாரு அப்படின்னா ஆபிரகாமினுடைய சீஃப் ஒரு பீப்புள் அந்த வீட்டிலேயே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இவருக்கு ரொம்ப அதிகமான ஒரு மரியாதை இருக்கு. அவங்க எலியேசர்கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து பேசுறாங்க. ரெபேக்காளுடைய அப்பா வந்து கேட்கிறாரு. ரெபேக்காளுடைய அப்பா யாரு? பிரதர், ஒட்டகம், ஈசாக்கு, எலியேசர்ன்னு சொல்லிட்டு இப்போ ரெபேக்கால் பேர் கேட்குறீங்களே, அப்பயே சொன்ன கேள்வி வரும் அப்படின்னு. யாரு? பெத்துவேல் இல்லைங்களா? ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வசனத்திலே வாசிடலாம். ஆதியாகமம் 24:50. 50ஆம் வசனம். அப்பொழுது லாபானும் பெத்தியேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. காஞ்சிபுரத்தில் ஏதாவது கிறிஸ்தவ வெட்டிங் இருந்தா பத்திரிகையில பாத்தீங்கன்னா இந்த வசனம் இருக்கும் இல்லைங்களா? இது நம்ம போடுறது, ஆனா எங்கிருந்து எடுத்து போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா இங்க உள்ள வசனம் தான். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதி உத்தரமாக, யார்கிட்ட பிரதி உத்தரமாக? எலியேசர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நம்ம செஞ்சு வைக்கிற நம்ம மேரேஜுக்கு இந்த வசனத்தை சூட் பண்ணுவோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு. ஆனா உண்மையிலுமே அங்க நடந்த மேரேஜ் யாரால வந்தது அப்படின்னா தேவன் அனுமதித்த விஷயம் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரியான சேலஞ்சான டாஸ்கை வந்து மனுஷனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஈஸியாக பண்ண முடியாது. தேவன் நினைச்சா செய்ய வைப்பாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். செய்ய வச்சு காட்டினாரு ரெபேக்கால் மூலமாக. ஸோ கர்த்தரால் வந்தது என்று அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களாம் என்ன பண்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இதை யார் அனுமதிக்கிறா இந்த காரியத்தையே அப்படின்னா தேவன் அனுமதிச்சிருக்கார் அப்படிங்கிறத ரெபேக்கால் மட்டும் புரிஞ்சுக்கல, ரெபேக்கால் வீட்டில் உள்ளவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதான் கேட்குறாங்க, நாங்க என்னங்க சம்பந்தம் சொல்றது இந்த ஒரு விஷயத்துல? தேவன் சம்மதம் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க தடுக்கிறதுக்கு யாரு? அதான் சொல்றாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் நலம்புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க கன்வின்ஸ்டு. ஆனா அகைன் இந்த பேசிட்டு இருக்கும் போதே எலியேசர் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படியே அவருடைய பேக் எடுக்கிறாரு கையில. நம்ம இப்படி இப்படியே டக்குன்னு கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே பேக் எடுத்துட்டு அப்படியே இப்படி வெளியில போனா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி டக்குன்னு ஒரு எடுத்து கிளம்புற ஒரு செய்கை காட்டுறாரு. காட்டும் பொழுது என்ன கொடுக்கறது அப்படின்னா அங்க அவங்களுக்கு கடகங்கள் காதணிகள் கொடுத்தாரு இல்லைங்களா? இங்கேயும் அந்த மாதிரி பண்றாரு. பின்பு அந்த ஊழியக்காரன் வந்து என்ன பண்றாரு, வாசிக்கலாம். 53ஆம் வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பொண்ணு கன்ஃபார்ம் ஆன உடனே அங்கேயே பொண்ணுக்கு 2 கிஃப்ட். பொண்ணோட வீட்டில் சம்மதம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 3 கிஃப்ட் கொடுக்குறாரு. பொண்ணு வெள்ளி ட்ரெஸ் கொடுத்துருக்காரு. ஃபைனலாக என்ன பண்ணிடுறாங்க, அங்கேயே செட்டில் ஆகுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. டின்னர் சாப்பிட்றாங்க. ஸோ ஒட்டகமும் சாப்பிட்ருக்கோம். இவர் இங்கே உள்ள சாப்பிடும் போது ஒட்டகங்களும் வெளியில் சாப்பிட்ருக்கோம். அகெயின் என்ன பண்ணும், ஒட்டகம் சாப்பிட்டு சும்மா இருக்குமா? அகெயின் தண்ணி குடிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ யோசிச்சு பாருங்க என்னென்ன நடந்திருக்கும். புல் தரணும். ஸோ மார்னிங்லாம் எந்திரிக்கிறார். எல்லா ஒட்டகங்களும் சாப்பிட்டு தூங்கியாச்சு. இவரும் மார்னிங் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, போகும்பொழுது வரேங்க கிளம்புறேன், ரொம்ப உங்கள் அன்புக்கு உங்களுடைய விருந்தோம்பலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் பொழுது இங்கே எலியேசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெபேக்கால் வாங்க போகலாம் நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. அப்போது ஒருவேளை நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி வர சூழ்நிலை வருது, நம்ம வீட்டுக்கு தேவன் எலியேசரை அனுப்பிச்சிருக்காரு, நம்மளும் புரிஞ்சுக்கிறோம் எலியேசர் தான் அனுப்பிச்சிருக்காரு, தேவன் தான் எலியேசரை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். விடிஞ்ச பிற்பாடு உங்கள் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. நமக்கு எப்படி இருக்கும்? முதல்ல
எலியேசரை துரத்துறது தான் நம்ம வேலை இல்லைங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டு பொண்ணா இருந்தால் என்ன செய்வாங்க? உடனே இப்போ ரெபேக்கால் கேட்குறாங்க, நம்ம வீட்டில் ரெபேக்கால் ஏஜில் ஒரு பொண்ணு இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க? நம்ம பொண்ணா இருந்தா உடனே போவாங்களா அப்படின்னா ஓடி ஒளிஞ்சுப்பாங்க இல்லைங்களா? ஸோ ரெபேக்கால் பேசலை, அவங்க வீட்டில் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் என்ன பேசுறாங்கன்றத பார்க்கலாம் முதல்ல. 55ஆம் வசனம். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். நைட்டு தான் என்ன சொன்னாங்க இவங்க? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் நலம்புலம் ஒன்று சொல்ல முடியாது. நம்ம சில நேரம் நைட்டு ப்ரேயர் பண்ணுவோம்ல, தேவனே இந்த சில விஷயங்கள்லேருந்து எங்களை விடுவீங்க அப்படின்னு. காலையில் எந்திரிச்சோடனே நமக்கு சோதனை வரும். மொதல் சோதனையில் என்ன பண்ணிவிடுவோம்? நைட்டு எதுக்கு ப்ரேயர் பண்ணோம், காலையில் என்ன எப்படி பிஹேவ் பண்ணுறோம், டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நைட்டு பேசினதெல்லாம் மறந்துட்டாங்க, பொண்ணையே கூப்பிட்றாரு அப்படிங்கும் போது இவங்களால அதை ஜீரணிக்க முடியல. அப்போ சொன்னாங்கல்ல இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு. இப்போ அந்த மாதிரி பேசலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளம்பலாம் அப்படிங்கும் பொழுது பொண்ணு எங்கே இருக்கட்டும், எங்கள் கூடவே ஒரு 10 நாள் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பாசம் ஒரு பிணைப்பு இருக்கும் இல்லைங்களா, தான் பெற்ற மகள் அப்படிங்கும் பொழுது. ஸோ எலியேசர் என்ன பண்ணுறாரு? 400 கிலோமீட்டர் போகணும் இல்லைங்களா? அவரோட மைண்ட் எப்படி இருக்கும்? போகணுங்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க? என் பொண்ணை 10 நாள் வச்சுட்டு அதை நாங்கள் அனுப்புகிறேங்க, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னா எப்படி அப்படின்னு. உடனே எலியேசருக்கு வந்து கோவம் வந்துருச்சு இல்லைங்களா? எலியேசர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தேவன் செய்கிற விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, என்றைக்குமே தடுக்காதீங்க. உங்கள் பொண்ணு மனுஷன் செய்கிற அந்த ஒரு வேலையை வந்து செய்யலை. 200 குடம் தண்ணி எடுக்கணும்னா சாதாரண விஷயமா? ஸோ தேவன் அனுமதிக்கிறார் சில விஷயங்களை அப்படிங்கும் பொழுது நீங்கள் அதற்கு தடையாக இருக்காதீங்க அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு டாக் போகுது. அப்போ என்ன பண்ணிடுறாரு எலியேசர் அப்படின்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமேனா, சரி பொண்ணை கூப்பிட்டு கேட்போம், நம்மளே ஏன் பேசிகிட்டு இருக்கோம், பொண்ணு வரணும், வர வேண்டாம், 10 நாள் இருக்கட்டும், இருக்க வேண்டாம் அப்படின்னு ஏன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும்? 10 நாளாவது என் பொண்ணு கூட இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை நடந்துட்டு இருக்கீங்க. பொண்ணு இது வரைக்கும் வாயை திறக்கல. பொண்ணுகிட்ட போய் கேட்குறாங்க, ஒருவேளை நம்ம பொண்ணா இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? தண்ணி கொடுத்ததோட அனுப்பிச்சு விட்டு, புரியுதா? நான் தண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம், என்னெல்லாம் கேட்டால் என்ன பண்ணாத, கூப்பிடாத, வெளியிலேயே நான் வரமாட்டேன் அப்படின்றவாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரெபேக்காலை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆதியாகமம் 24:57 57ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி. அங்கே என்ன சொல்றாரு? பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னம்மா இவர் உடனே போகணும் அப்படிங்கிறாரு, நீ ஒரு 10 நாளாவது இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு நாங்கள் சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கால் வீட்டில் உள்ளவங்கலாம் சொல்றாங்க. ரெபேக்கால் என்ன சொல்லியிருப்பாங்க? 10 நாள் இருந்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:58. 58ஆம் வசனம். ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். என்ன சொல்லிட்டாங்களா ரெபேக்கால்? இங்க போறேன், சிம்பிளா இருக்கு. போறியாமா நீ அவர் கூட அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை இல்லை 10 நாள் இருந்துட்டு போறேன், 20 நாள் இருந்துட்டு போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு டிராமாலாம் அங்கே இல்லை. அவங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க, ரொம்ப கிளியரா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, போகிறேன், போறியா, நான் போறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து. பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ளை கூட காட்டல, மாப்பிள்ளையோட வீட்டில் உள்ள அவங்களுடைய முக்கியமான பர்சன்ஸை தான் வந்து காட்டுறோம். திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைங்கும் பொழுது, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம பொண்ணு அவங்க வீட்டுக்கு போகுமா? மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன ஒரு திங்கிங் வரலாம் அப்படின்னா, என்ன மாதிரியான கேரக்டர் இந்த ரெபேக்கால்? ஸோ எப்படி இவங்களால துணிச்சலாக போக முடியுது அப்படிங்கும் பொழுது என்ன மாதிரியான கேரக்டர் இருக்கணும் யோசிச்சு பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி இவங்க ஈசாக்க பார்த்துருக்காங்களா? இல்லை. முன்ன பின்ன பழக்கமா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்களா? நோ. ஃபோட்டோ காட்டியிருப்பாரா? ஃபோட்டோ இல்லை. அதே நேரத்தில் வீட்டில் இருக்கவங்களால ஒன்றுமே பேச முடியல. ஏன் போறியாமா அப்படின்னு கேட்கும் பொழுது சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க? போகிறேன். ஸோ போகிறப்ப என்ன பண்ணுறாங்க? வேறு சாய்ஸே இல்லை. ஆனால் இவங்க ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஏன்னா மாப்பிள்ளையை கூட கண்ணில் பார்க்கல இல்லைங்களா? அதான் சொன்னேன், இதெல்லாம் கற்காலங்கள்லேயே இந்த பழக்க வழக்கங்கள்லாம் முடிஞ்சது இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு மேரேஜ் நடக்குமா அப்படின்னா நம்மளாம் என்ன சொல்கிறோம்? மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு 3 மாதம் பேசட்டும், செட்டானால் என்ன பண்ணலாம்? மேரேஜ் வச்சுக்கலாம். செட் ஆகிற மேரேஜும் இருக்குது, அந்த 3 மாதத்துலேயே நின்று போகிற மேரேஜும் இருக்குது. சேர்ற மேரேஜை விட இன்னைக்கு நிற்கிற மேரேஜ் தான் அதிகமாக இருக்குது இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? ஒருவேளை நம்ம வீட்டில் இந்த பொண்ணு இருக்குது, நம்ம பேரண்ட்ஸாக இருக்கோம்,
போறியாமா அப்படின்னு கேட்கும் பொழுது பொண்ணு நம்ம சொன்ன சஜஷன் 10 நாள்ல இருக்கிறேன்னு சொல்லலை, போகிறேன்னு சொல்லிருச்சு. இப்போ அந்த பேரண்ட்ஸா இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம் நம்ம பொண்ணுகிட்ட? இத்தோட போயிடு, காலம் ஃபுல்லாக ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்துட்டே இரு, பெத்தவங்க மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, சண்டையெல்லாம் இல்லை, அங்கே 400 கிலோமீட்டர் போனோம். யோசிச்சு பாருங்க, மாப்பிள்ளை யாருன்னே தெரியாது, பேரு தான் தெரியும், மாப்பிள்ளையை பார்த்தது கிடையாது. இப்போ எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா டவாரன்னு தட்கலோ இல்லை ஃப்ளைட் டிக்கெட்டோ போட்டு வந்துட்டு போகிற மாதிரி அந்த காலத்தில் வந்துட்டு போகிற தூரத்துலேயே அவங்க இருந்தாங்க. 250 மைல். ஏதோ ஒரு பிரச்சனை மாப்பிள்ளை வீட்டில் அப்படின்னா பொண்ணு ஓடிலாம் வர முடியாது அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு, இல்லைங்களா? ஆனால் போகணும், வேற சாய்ஸ் இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அவங்க வேற வழி இல்லை, பொண்ணு போறேன்னு சொல்லிருச்சு. நம்ம பொண்ணு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு போகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லி அனுப்புவோம்? பிளஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒருவேளை போகும்பொழுது என்ன சண்டை சச்சரவுகள் நமக்குள்ள இருந்தாலும் அந்த ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புவோம் இல்லையா? கிரீட் பண்ணி அனுப்புவோம். அங்கேயும் என்ன நடக்குது அப்படிங்கிறத வாசிக்கலாம். 24:60. 60ஆம் வசனம். ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். உலகத்தார் என்ன எப்படி விஷ் பண்ணுவாங்க? 16 பெற்று பெரும் வாழ்வு வாழ்க அப்படின்னா என்ன? 16 குழந்தைங்க பெற்றுக்கணும்னு மீனிங்கன்னா அப்படி கிடையாது. செல்வங்களை சொல்லுவாங்க இல்லைங்களா? அனைத்து வித செல்வங்களையும், எல்லா பிளெஸிங்ஸையும் நீ பெற்று என்ன பண்ணணும்? நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷ் பண்ணுவாங்க இல்லையா? ஆனா அங்க கொஞ்சம் வித்தியாசமா பண்றாங்க பாருங்க. கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஏன் அப்படின்னா இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் இருக்கு பின்னாடி. ஏன் கோடான கோடி? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த சந்ததி மூலமாக தான் இந்த ஒட்டுமொத்த ஜனமுமே என்ன பண்ணப்படுது? ஆசீர்வதிக்கப்பட போகுது. வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, இந்த டைம்ல எல்லா பிளெஸிங்கோடையும் நீ போப்பா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. யார் இப்போ ஒட்டகத்தில் ஏறி ஆகணும்? ரெபேக்காள் எல்லா பிளெஸிங்ஸையும் வாங்கிட்டு ஒட்டகத்தில் ஏறி ஆகணும். இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போல, மாப்பிள்ளையே இன்னும் அவங்க பார்க்கல, மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக தான் போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எலியேசர் ஃப்ரண்ட்ல லீட் பண்ணிட்டு போறாரு. மாப்பிள்ளை யாருன்னே பார்க்காம போறாங்க. கேட்டிருப்பாங்களா மாப்பிள்ளை கேரக்டர் எப்படி, என்ன ஏர்ன் பண்றாரு மாப்பிள்ளை இன்னைக்கு கேட்குறாங்க இல்லைங்களா? 6 டிஜிட் சேலரி அந்த மாதிரி ஏதோ ரெக்வஸ்ட் வச்சிருப்பாங்களா? போற வழியில எலியேசர்ட்ட கேட்டிருப்பாங்களா? எவ்வளோ ஆடுகள் மாடுகள் இருக்கு, நம்பி வரலாமா அவங்கள நம்பிலாம் அப்படி கேட்டிருப்பாங்களா? அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ரெபேக்காள் ஒட்டகத்தின் மீது ஏறி 400 கிலோமீட்டர் பிரயாணம் பண்றாங்க அப்படின்னா மாப்பிள்ளை மேல ரெபேக்காள் வைத்த விசுவாசமா அது? அப்படின்னா யாருன்னே தெரியாது முதல்ல மாப்பிள்ளை, இல்லைங்களா? தெரிஞ்சாதான் விசுவாசம் வைக்க முடியும். அப்ப ரெபேக்காள் கூப்பிட்டு ரெபேக்காள்கிட்ட தேவன் பேசினாரா? இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காருமா, நீ ஏறி போரோட ஒட்டகங்களோட அப்படின்னா இல்ல. எலியேசர் தான் ஒரு சைடு பேசிட்டு இருக்காரு, எனக்கு இந்த பொண்ணை காட்டுங்க, இப்படி நடந்தா இந்த பொண்ணு நீங்க சூஸ் பண்ற பொண்ணுன்னு. ரெபேக்காள்கிட்ட யாரு பேசல அப்படின்னா தேவனே டைரக்டா பேசல. அப்படிங்கும் பொழுது யூஸ்வலா தேவன் பேசினா கூட பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க? இந்த மாதிரியான முடிவெல்லாம் ஈஸியா எடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஆனா இந்த ஃபேமிலியே அப்படிதான், இந்த ஈசாக்கினுடைய ஃபேமிலியே. ஏன் அப்படின்னா ஆபிரகாமை கூட்டிட்டு மலைக்கு பையனை நீங்க வெட்டுங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த பையன்னு கூட பார்க்காம தேவன் மேல உள்ள விசுவாசத்துல இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு? பட்டயத்தை ஓங்கி வெட்ட போவாரு. நீ படுப்பா அப்படின்னு சொன்னார்னா நம்ம பிள்ளையா இருந்தா என்ன பண்ணும்? நீ படுப்பான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா அந்த ஃபேமிலி அந்த மாதிரி ரொம்ப டிசிப்ளின்டு, தேவனுக்காக படுப்பா. ஆனா ஈசாக்கு போய் படுத்திருப்பார் இல்லைங்களா? எப்பேற்பட்ட ஒரு கீழ்ப்படிதல்னு யோசிச்சு பாருங்க. அந்த குடும்பத்துக்கு ஒருத்தவங்க பொண்ணா போகணும் அப்படின்னா சாதாரண கேரக்டரோட போக முடியுமா? சாதாரண குணலட்சணத்தோட போக முடியுமா? அதுதான் யோசிச்சு பாருங்க. தேவன் கூட பேசல, போகணும் அப்படிங்கும் பொழுது போகணும், கிளம்புறாங்க. ஸோ அதே நேரத்தில் யோசிச்சு பாருங்க, நாமளும் இதே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். விசுவாசத்தின்படி நாமும் யாரு? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஆபிரகாம் ஃபேமிலி என்ன மாதிரியான ஒரு விசுவாசம் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பெண் கொடுக்குறாரு தேவன் அப்படின்னா அன்இமேஜினபிள். கேட்காமையே ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய குணலட்சணம், ஸ்ட்ரென்த்து, மன வலிமை இதெல்லாம் இருக்கணும். ஸோ தனக்கு கிடைக்க போற லைஃபுக்கு முன்னாடி தகப்பன் தாய் வீடு ஒரு முக்கியமே இல்லை அப்படிங்கிறத இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரொம்ப கிளியரா புரிஞ்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, இவங்களுடைய வம்சத்தின் மூலமாக தான் தேவன் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார் அப்படிங்கிறது மாப்பிள்ளை யாருன்னே தெரியறதுக்கு முன்னாடியே யாருக்கு உணருது? ரொம்ப கிளியரா அப்படின்னா இந்த ரெபேக்காளுக்கு உணருது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நைட்டு பேசுறாங்க இல்லையா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, தேவன் அனுமதிக்கிறார் இந்த விஷயங்களை அப்படிங்கும் பொழுது ரெபேக்காள் ரொம்ப ஹம்பிளா கீழ்ப்படிஞ்சு போறாங்க எலியேசரோட.
கிட்ட கூடாரத்தை நெருங்குறாங்க. எலியேசரும் ரெபேக்காலும் யாரை பார்க்க அப்படின்னா ஈசாக்கை பார்க்க, இல்லைங்களா? எலியேசர் என்ன பண்றார் அப்படின்னா அவருடைய டியூட்டியை பக்காவா பண்றார். கூட்டிட்டு போய் காட்டுறார், இவர் தான் என்னுடைய எஜமானுடைய பையன் ஈசாக்கு, இல்லைங்களா? ஸோ அப்படிங்கும் பொழுது முக்காடு போட்டு முழங்கால் படிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களை ஈசாக்கை கணவனாங்க ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எலியாசர் யாரை பார்க்குறார் அப்படின்னா ஈசாக்கு தன்னுடைய ஃபியான்சே ரெபேக்கால பார்க்குறார் அப்படிங்கிறத எலியாசர் பார்த்துடுறாரு. எலியாசரோட பங்கு முடிந்தது, இல்லைங்களா? ரொம்ப நேர்த்தியாக செய்த ப்ராமிஸை நீட்டாக பண்ணி கொடுத்துறாரு அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஆதியாகமம் 24:67. ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு இவங்க இறந்துடுறாங்க, இல்லைங்களா? அவங்களுடைய தாய். ஸோ அந்த கூடாரத்துக்குள்ள இவங்க வசிக்கிறாங்க. வாசிக்கலாம் 67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஓகே, யோசிச்சு பாருங்க. சாராளுடைய டென்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு, திருமணம் பண்ணிக்கிறாரு. அவங்கள ரொம்ப அளவுக்கு அதிர்ந்த ஒரு விஷயமா நேசிக்க ஆரம்பிச்சிடுறாரு இந்த ஈசாக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல எப்படி நேசிப்பாங்க? முதல்ல நேசிப்பாங்க, ஸோ அதுக்கப்புறம் தான் வீட்டில் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சண்டை நடக்கும், ஸோ அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆவாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த கல்யாணம் முடிஞ்சு அகைன் நேசிப்பாங்க, இல்லைங்களா? ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அதனால தான் இந்த வெட்டிங் என்ன ஆகுறதில்ல, அநேக திருமணங்கள் அப்படின்னா கடைசி வரைக்கும் சந்தோஷத்தில் முடிகிறதில்ல, இல்லைங்களா? நம்ம கேட்டோம் இல்லைங்களா, திருமணத்திற்கு அன்று இருக்கக்கூடிய சந்தோஷம் காலம் ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா ஏன் அநேகம் பேர் இல்லை அப்படிங்கிறாங்கன்னா இது மனுஷனே சூஸ் பண்ணிக்கிறது. ஆனால் தேவனே சூஸ் பண்ணார் அப்படின்னா எப்படி சூஸ் பண்ணுவார்? பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணியிருப்பார், இல்லைங்களா? ஆனால் யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்ட துக்கம் நீங்கி ஆறுதல் அடைகிறாரு. ஸோ இதோட என்ன முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈசாக்கின் திருமணம் அப்படிங்கிற பாடம் முடியுது. ஸோ அடுத்த வாரமும் தொடர்ந்து ஒரு பாடத்தோடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் அனைவரும் சந்திக்கலாம். முடிச்சிடலாமா? ஈசாக்கின் திருமணம் முடிந்தது அப்படின்னா யாரும் வாட்சை பார்த்து பயப்பட வேணாம். பாடமே என்ன ஆகுது அப்படின்னா இப்போ தான் ஆரம்பிக்குது. அப்படியெல்லாம் முடிச்சுட்டு போக முடியாது, இல்லைங்களா? பிரதர் இதை சொல்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பல விஷயங்களை விட்டுட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. ஸோ எங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னா பாடம் இனிமே தான். இந்த கதை நமக்கு தெரியும், இதை எடுத்து ஆதியாகமம் படித்தாலும் என்ன பண்ணிடலாம், புரிஞ்சுக்கலாம். அப்போ தேவன் ஏன் இந்த விஷயங்களை இன்னைக்கு நமக்கு கொடுக்குறார் அப்படின்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும். ஆனால் எப்பேற்பட்ட வசனங்கள் சத்தியங்கள் கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் இஸ்ரேல் அப்படின்னா இந்த இஸ்ரேலில் உள்ள நடக்கக்கூடிய இந்த எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு இந்த வேதாகமத்தில், ஏன் இதெல்லாம் பழைய ஏற்பாடு காலப்பகுதியில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா பவுல் ரோமர்ல ரொம்ப கிளியரா ரெக்கார்ட் பண்றாரு. ரோமர் 15:4 வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ரொம்ப கிளியரா பவுல் சொல்லிட்டாரு. முன்னாடி எழுதியிருக்க விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா போதனைகளாக சில எச்சரிப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்காரு தேவன் இந்த ஒரு காரியங்களை பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, நம்ம படிக்கணுமேன்னு. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10:11 கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, பைபிள்ல எழுதப்பட்ட விஷயம் எல்லாமே என்னதான், யாருக்காக தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அதை படிக்கக்கூடிய நமக்காக எழுதப்பட்டிருக்கு, இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது போதனை யாருக்கு தேவை அப்படின்னா யாரெல்லாம் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு நிச்சயமா இந்த பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் நடந்த காரியங்கள், இந்த போதனைகள், எச்சரிப்புகள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நாம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவனை யோசிக்கிறோம்ல, பரலோகம் போகணும், பரலோகம் போயிடணும் அப்படின்னு. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் கேட்காம இதுல இருக்கக்கூடிய போதனைகள் எல்லாம் தெரிஞ்சுக்காம போகவே முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் இதுல உள்ள நிழலும் பொருளும் இதுல நமக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் தான் நம்மளை என்ன கொண்டு போக போகுது அப்படின்னா நாம் எங்க போகணும்னு ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருக்கோமோ அங்க நம்மை கொண்டு போய் சேர்க்க போகுது. அப்ப இந்த ஈசாக்கு வெட்டிங் இருக்கு இல்லைங்களா பிரதர், இதுல நமக்கு என்ன போதனை இருக்கு அப்படின்னா
உள்ள அப்படியே வாசிக்கலாம். இதுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, இதுல என்ன வார்னிங் இருக்கு அப்படின்னா, இந்த சம்பவம் நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா பவுல் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, எல்லாமே எப்படிதான் எழுதியிருக்கேன், எக்ஸாம்பிள்ஸா எழுதியிருக்கேன், திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த ஹிஸ்டரியில ஆபிரகாம் இருக்கார் அப்படின்னா, நிழல் பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும், அது நிழல். புதிய ஏற்பாட்டு காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டக்கூடிய நமக்கு அது ஒரு பொருள் தரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வரலாற்றில் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த ஆபிரகாமனுடைய ரோல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யார் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரா இருக்கும்? பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் ஆபிரகாம்னா இன்னைக்கு நமக்கு யாரு? இயேசு கிறிஸ்துன்னு சொன்னா மாட்டிப்பீங்க இல்லைங்களா? அப்போ ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சாதான் பார்க்கணும். ஆபிரகாம் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஆதியில இருந்தாரு, அவருக்கு ஒரு நல்ல பையன் இருந்தாரு. ஸோ தேவன் கொடுத்தார், அநேக நாட்களுக்கு பின்பாக ஒரு அருமையான ஒரு மகனை கொடுத்தாரு. அதே நேரத்தில் அந்த ஒரே பேரான பையனை கொடுக்கறதுக்கும் துணிந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம காலத்திலையும் புதிய ஏற்பாட்டு காலப்பகுதியிலையும் அப்படி ஒருத்தர் இருந்தாரு. போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? நமக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை வந்து என்ன பண்ணார்? ஈடுபலியாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் ஆபிரகாம்னா, நமக்கு ஆபிரகாம் யாரை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனை வந்து அடையாளப்படுத்துகிறார். ஆபிரகாம் எப்படி ஈசாக்கையே கொடுத்தாரோ அதே போல நமக்கு யாரை கொடுத்திருக்கிறார்? நம்முடைய ஒரே பிதா அப்படின்னா, நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் வசனம் வாசிக்கிறோம். யோவான் 1:18. யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். திருத்துவம் பாடத்திலே இந்த வசனம் கிளியரா பார்த்திருக்கோம் இல்லைங்களா? நம்ம தான் என்னைக்குமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்போம், யாரு எங்க எவரு எப்படின்னு. வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் இல்லைங்களா? பிதாவின் மடியில் இருக்கக்கூடிய குமாரன் யாரு அப்படின்னா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? ஆபிரகாம் மடியில் இருந்த குமாரன் யாரு அந்த காலத்துல அப்படின்னா, ஈசாக்கு. நம்முடைய ஒரே பேரான நம்முடைய தேவன் இருக்காருங்களா, அவருடைய மடியில் இருக்கக்கூடிய அவருடைய செல்ல பிள்ளை யாரு அப்படின்னா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் எப்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை ரொம்ப அளவு கடந்த விதமா நேசித்தாரோ, அதை போல யாரும் நேசிக்கிறார் அப்படின்னா, தேவனும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவ என்ன பண்றாரு? அளவு கடந்த அளவுல ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் கேட்டப்போ தன்னுடைய குமாரனை வெட்டவும் துணிஞ்சாரா ஆபிரகாம்? ஸோ அதே போலதான் அங்கேயாவது ஆபிரகாம் வெட்டுறதுக்கு துணிகிறாரு. நமக்காக நம்முடைய தேவன், நம்முடைய பிதா என்ன பண்ணியிருக்கார்? வெட்டிட்டார், ஈடுபலியா கொடுத்துட்டார். துணியல, இங்க போய் யாரும் நிப்பாட்டல. தேவனே இவர் சிலுவை மரணத்துக்குள்ள போகும் பொழுது தன்னுடைய ஒரே பேரான குமாரனே என்ன பண்றார் அப்படின்னா, நம்மை மீட்டெடுப்பதற்காக ஈடுபலியாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இதுல தேவனுக்கு கிறிஸ்து மேல அன்பு இல்லையா அப்படின்னா, நம் மீது எவ்வளவு அன்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்மை மீட்டெடுப்பதற்காக தன் ஒரே பேரான குமாரனையே கிரயமாக கொடுத்திருக்கார் இல்லைங்களா? சரிநிகர் சமான விலை இல்லைங்களா? ஆதாமினுடைய பாவத்துக்கு நிகரான ஒரு மீட்பு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கும் பொழுது தன்னுடைய ஒரே பேரான பையனை கொடுக்கிறார். இதான் யோவான் கூட ரெக்கார்ட் பண்றார். 3:16 வாசிக்கலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோசிச்சு பாருங்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம் மீது எவ்வளோ அளவு கடந்த அன்பு நம்முடைய தகப்பனுக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம இருக்கக்கூடிய சத்தியம் எந்த அளவுக்கு உண்மையான சத்தியம் அப்படிங்கிறத நாளுக்கு நாள் ஒவ்வொரு பாடமும் நம்ம கேட்கும் பொழுது யோசிச்சு பார்க்கணும். நம்மள எப்படி நம்மளை மீட் எடுக்கிறார்? சாதாரண விஷயமா நம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கறது? தெரியாதவங்களுக்காக நம்முடைய குழந்தைய வெட்டுவோமா? நம்ம யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க, அவங்களுக்கு ஏதோ உதவி பண்ணணும். யோசிச்சு பாருங்க. இந்த ஒருத்தர் மறிச்சிட்டாரு அப்படின்னா கூட, ஒருத்தர் மறிச்சிட்டாரு, அவருடைய ஆர்கனை வந்து டொனேட் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது கூட, பிரெயின் டெட்டு ஆனால் ஆர்கன்ஸ் இருக்கு, கொடுத்தா நிறைய பேரை பழக்க வைக்கலாங்கும் போது அநேகம் பேர் கையெழுத்து போட மாட்டாங்க. ஏன்? என் குழந்தைய அப்படியே கொடுத்துருங்க, இறந்துட்டான் தான், முடியாது தான். சில பேர் என்ன பண்ணுறாங்க, மெச்சூர்டா சரி ஓகே நம்ம குழந்தை ஒரு 4-5 பேரை வாழ வைக்குதுன்னு கொடுக்குறாங்க. யாரோ தெரியாத ஒருத்தருக்காக ஒரு ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைய கொடுப்போமா நம்ம அப்படின்னா,
நம்முடைய அப்பா கொடுத்திருக்கார். யாருக்காக? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் பிதாவாகிய தேவன் அப்படின்னா அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் நடந்த எல்லா விஷயமும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. நிழல் பொருள் பார்க்க போறோம், டைப் ஆன்டி டைப் பார்க்க போறோம். அங்க பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க அவருக்கு ஒரு திருமணம் நடக்குது அப்படிங்கும் பொழுது இங்க லிட்டரலா புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, நமக்கு பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இங்க யாரை அடையாளப்படுத்துறார் அப்படின்னா, அங்க ஆபிரகாம், ஈசாக்கு, பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அங்க ஈசாக்குக்கு ஒரு திருமணம் அப்படின்னா இங்கே நம்முடைய இரட்சகருக்கு ஒரு திருமணம் இல்லைங்களா? இரட்சகருக்கு திருமணமா? நம்முடைய இரட்சகருக்கு கல்யாணம் நடக்க போதா? வசனம் இருக்கா எங்கேயாவது? நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்றீங்களா பிரதர் ஞாயிற்றுக்கிழமை வந்தா அப்படின்னா? வசனம் இருக்கு, நம்ம அடிக்கடி படிக்காத ஒரு புஸ்தகத்துல இருக்கு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 19:7. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ரொம்ப கிளியரா இருக்கு. நம்மளும் இந்த வசனத்தை கூட ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சபையினுடைய விஷயங்கள் குறித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் நாம் வாழும் காலப்பகுதியில் யாரை குறிக்கிறார் அப்படின்னா பிதாவாகிய தேவனை குறிக்கிறாரு. ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணம். யோசிச்சு பாருங்க, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்ப யோசிச்சு பாருங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சா நம்முடைய இரட்சகருக்கு அப்படின்னா? கல்யாணம் இன்னும் முடியல. பொண்ணு இப்பதான் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஜலால் பார்ட்டி ஹாலில் மேக்கப் போட்டுட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுது? வாரம் கிளாஸுக்கு, சண்டே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்ன பண்ணுது? வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கு. யாருக்கு மனவாட்டியா போறதுக்கு அப்படின்னா, நம்முடைய ஒரே பேரான தேவனுடைய ஒரே குமாரன் அவருடைய இரட்சகர் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா போகிறதுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல யார் இன்னொரு கேரக்டர் நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னா எலியேசர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மிஸ் பண்றோம் இல்லைங்களா? அப்போ எலியேசர் யாருக்கு அடையாளமா இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது ஆபிரகாமுக்கு சீஃப் சர்வன்ட். உதாரணத்துக்கு ஆபிரகாமுடைய வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் யார் சொல்லி தான் கேட்பாங்க அங்க இருக்கிறவங்க அப்படின்னா எலியேசர் சொன்னாதான் கேட்பாங்க அப்படிங்கும் பொழுது, ஆனா எலியேசர் மட்டும் யார் சொல்றதை கேட்பா அப்படின்னா ஆபிரகாம் சொல்றதை கேட்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே எலியேசர் மாடி தேவனுடைய சீஃப் சர்வன்ட்டா நமக்குள்ள இருக்கக்கூடியது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யாரு அப்படின்னா நாம படித்த பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்மை தேவனிடம் வழிநடத்தக்கூடிய விஷயம். இந்த பரிசுத்த ஆவி யாருக்கிட்ட தான் வருது அப்படின்னா தேவன்கிட்ட இருந்து மட்டும்தான் வருது. இந்த பரிசுத்த ஆவி தான் எல்லா விஷயங்களையும் சேர்க்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வாசிக்கலாம், தேவனிடமிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமை. யோவான் 16:13 வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவி வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்தும். அது தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோசிச்சு பாருங்க, ஈஸியா சொல்லணும். நம்ம இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது உண்மையான சத்தியம்ங்கிறது. ரெபேக்கால ஈசாக்குக்கு எப்படி எலியேசர் வழி நடத்திட்டு போனாரோ அதே போல நம்ம இயேசு கிறிஸ்துவிடம் வழிநடத்தக்கூடிய அந்த ஒரே வல்லமை யாரு அப்படின்னா நம்முடைய தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பரிசுத்த ஆவிதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ அங்க எப்படி எலியேசர் கைட் பண்றாரு ரெபேக்கால் ஈசாக்கை தெரிந்து கொள்வதற்கு, அதே போல நம்மளும் பரிசுத்த ஆவி என்ன பண்ணுது அப்படின்னா தேவன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய மகா பெரிய வல்லமை நம்மளை வழி நடத்துது. எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவிடம் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறத அப்ப யோசிச்சு பாருங்க. ஆயத்தம் ஆகணும் திருமணத்திற்காக. இந்த ஒரு விஷயத்தை நமக்கு யார் புரிய வைக்கிறா அப்படின்னா தேவன் பரிசுத்தாவியை கொண்டு நமக்கு இன்னைக்கு இந்த சத்தியங்களை வெளிப்படுத்தி காட்டிட்டு இருக்காரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியான சத்தியம் கிடைக்குமா நமக்கு வெளியில? ஒருவேளை ஆள் தத்துவம் உடையவரா யோசிச்சிட்டோம், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க எங்க இருக்கு சத்தியம்? நல்லா யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கள் இல்லைங்களா? இதுல ஒன்னும் குறையாது, ஒன்னும் ஜோடி இல்லாம இருக்காது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும் இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு வசனத்தையும் இந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணுது அப்படின்னா சேர்த்து சேர்த்து நம்மளை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம யாருக்கு மனவாட்டியா மாறணும்? கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா, மனப்பெண்ணா போறதுக்கு. அப்போ
பொண்ணு யாரு இந்த இந்த ஒரு பாடத்துல? தேடலாமா? நம்மளே போய் பொண்ணு தேடிட்டு இருக்கலாமா? இப்போ பொண்ணே யாரு? அந்த பொண்ணே நம்ம தான், இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் தேவனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஒரு நிழல் பொருள் அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தட்ல இந்த ஒரு காரியத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ரெபேக்கால் யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா சபை வகுப்பாரை குறிக்கிறாங்க, இல்லைங்களா? சபை வகுப்பார் எத்தனை பேரு? 1,44,000 பேர், இல்லைங்களா? ரொம்ப கிளியரா இருக்கணும். இந்த எலெயேசர் அப்படிங்கிறவர் யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப லெஃப்ட் சைடு இந்த இங்க உள்ள விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி நடந்து முடிந்த விஷயங்கள், இந்த ரைட் சைடுல உள்ள விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். லெஃப்ட் சைடு வந்து பாஸ்ட் டென்ஸ், ரைட் சைடு வந்து பிரசன்ட் டென்ஸ். யோசிச்சு பாருங்க, இந்த ரைட் சைடுல கூட என்ன மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு? தேவன் மாற வாய்ப்பு இருக்கா? இல்ல. கிறிஸ்து மாற வாய்ப்பு இருக்கா? அதுவும் இல்ல. பரிசுத்தாவி ஏதாவது தப்பு பண்ணுமா? பரிசுத்தாவி தேவனிடம் வரக்கூடிய உண்மையான வல்லமை, அதுவும் கிளியரா இருக்கும். யாரு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சபை, இல்லைங்களா? ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கல? பொண்ணு யாரு அப்படின்னா பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம், நம்ம பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்காங்க கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆகிறதுக்கு. அப்படிங்கும் பொழுது இன்னும் ஒரு விஷயம் என்ன கன்ஃபார்ம் ஆகல இந்த கல்யாணத்துல அப்படின்னா பொண்ணு ரெடி ஆகல. யோசிச்சு பாருங்க, இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்மில் எத்தனை பேருக்கு கரங்களை உயர்த்தி நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியங்கள் இருக்கு நம்ம மத்தியில்? ஒரு மயான அமைதி, இல்லைங்களா? கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக ரெடியா அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்குறேன். நீங்க ரெடியா இல்லையா? கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆகலாமா? நம்ம ஏன் சபையாகணும்? நம்ம சபையாகலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலேயே உட்கார்ந்துருக்கீங்க, இல்லைங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம தான் அந்த பொண்ணு. கரங்களை உயர்த்தி நம்ம என்னைக்குமே சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். நான் கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆகக்கூடிய ஒரு குணலட்சணத்தை காட்டப் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம தான் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒருவேளை கை தூக்கிடுறோம் அப்படின்னா நம்ம கை தூக்குனா மட்டும் உடனே நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுவோமா? நான் தான் இப்போ கை தூக்கணும், இல்லை நான் தான் அந்த பொண்ணு, ஏன் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா ரெபேக்கால் மாதிரி நம்ம வாழ்ந்தா நம்ம தான் பொண்ணு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க, இல்லைங்களா? ஆபிரகாம் ஈசாக்கினுடைய அந்த ஒரு திருமணத்துல எலெயேசர் மாதிரி ஸ்பிரிட் வந்து இப்போ ரெபேக்காலுக்கு வந்து எப்படி உதவி பண்ணுமோ அதே போல நமக்கும் இந்த பரிசுத்த ஆவி வந்து உதவி பண்ணுது. அப்படி இருக்கும் பொழுது யாரு ரெபேக்கால் மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்க கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் எங்க போயிடுவாங்க? அவருடைய ரட்சகரோட பரலோகம் போயிடுவாங்க, இல்லைங்களா? சோ இப்ப தேவன் முன்னாடியே யாரை முன்குறிச்சிட்டார் இந்த ஒரு கதையில அப்படின்னா யாரு ரெபேக்கால் அப்படிங்கிறத முன்குறிச்சிட்டார், இல்லைங்களா? எலெயேசரா சூஸ் பண்ணாரு? தேவன் சூஸ் பண்ணதை எலெயேசர் கண்டுபிடிக்கணும் கரெக்டா யாருன்னு. யோசிச்சு பாருங்க, தேவன் முன்னாடியே ரெபேக்காலை முன்குறித்திருக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாகக்கூடிய அந்த ஒரு சபை அப்படிங்கிறவங்களையும் யார் முன்குறித்திருக்கணும்? நம்முடைய ஒரே பேரான தேவன் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்? முன்குறித்திருக்கணும், இல்லைங்களா? பிரதர் சும்மா சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க பிரதர், வசனம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா வசனம் இருக்கு. எபேசியர் 1:4 வாசிக்கலாம். எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. வெளியில பாக்குறதுக்கு சுத்தமா இருக்கிற மாதிரி கிடையாது. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், லவ்ல வந்து ரொம்ப பியூரிஃபைடா இருக்கணும், நம்ம குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்காக உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணியிருக்காராம்? நம்மள முன் குறிச்சிட்டார் அப்படின்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க, இங்க வந்து ஏன் உட்காந்து கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க? விட மாட்டீங்களே பிரதர் போறதுக்கு, அதனாலயா? அப்போ நாங்க சூஸ் பண்ணியிருக்கோமா உங்களை யாரு வந்து இங்க உட்காரணும் அப்படின்னு? நீங்க கொடுத்த நோட்டீஸ் தானே பிரதர் நாங்களே வந்தோம் அப்படின்னா அந்த முன்குறிக்கிறத பத்தி பேசல. இங்க யார் உங்களை கூட்டிட்டு வந்தா அப்படின்னா இந்த கிளாஸ் இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது ரெஃபர் பண்ணிருக்கலாம், உங்களுக்கு போஸ்டர்ஸ் பார்த்துருக்கலாம், பேம்ப்ளெட்ஸ் பார்த்துருக்கலாம். ஆனா உங்களை இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சது யாரு? உங்களை ஆல்ரெடி முன் குறிச்சது யாரு அப்படின்னா பிதாவாகிய தேவன், இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, முன்னாடியே முன் குறிச்சிட்டார். ஆனா இந்த முன் குறிக்கிறவங்க யாருக்கு சொந்தக்காரங்களா இருக்கணும் அப்படின்னா ஆபிரகாமுக்கு சொந்தக்காரங்களா இருக்கணும். தேவனுக்கு நம்மளாம் யாரு ஆக்சுவலி சொந்தக்காரங்க, இல்லைங்களா? சொல்ல கஷ்டமா இருக்கா? மிகவும் அபூர்ணத்துல இருக்கேன், நான் போய் அவருக்கு ரிலேட்டிவா அப்படின்னா
அவருடைய பையனுக்கு மனைவியாக போறோம் அப்படின்னா நம்மளாம் ரிலேட்டிவ் தான் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, நம்ம பொண்ணா மாறணும் அப்படிங்கிறது உண்மைனா நாம நம்முடைய பிதாவுக்கு சொந்தக்காரங்க தான் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் வந்து தேவன் ஏன் சூஸ் பண்ணார் அப்படின்னா அவர்கிட்ட இருந்த அளவில்லாத விசுவாசம் இல்லைங்களா? ஏன் ஆசீர்வதிக்கிறாரு? அவ்வளோ ஃபெய்த் தேவன் மேல. சொன்னா செய்வாருங்க. நீ போ, இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னா போவார். உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்னா விசுவாசிப்பார். தேவனும் கொடுப்பாரு. குழந்தைய வெட்டு அப்படின்னா வெட்டுவாரு. வெட்டாத, பிள்ளையாண்டன் மேல உன் கையை போடாத அப்படின்னா நிப்பாட்டுவாரு. எல்லாத்தையும் நம்புவாரு. அந்த மாதிரியான ஒரு ஃபெய்த் இல்லைங்களா? இப்ப நம்மளும் ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல் மக்கள் மட்டும் ஆபிரகாமுடைய சந்ததி கிடையாது. வசனம் அநேக முறை கலாத்தியர்ல பார்த்திருக்கோம். விசுவாசத்தின் அடிப்படையில நாமளும் யாரு தான்? ஆபிரகாமுக்கு சொந்தக்காரங்க தான் இல்லைங்களா? இதை கூட பார்த்தோம் கிறிஸ்துவின் சபையில. இந்த வசனம் கூட வாசிச்சிருக்கோம் இல்லைங்களா? வாசிக்கலாம். கலாத்தியர் 3:28-29. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 மற்றும் 29. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க, நாமளும் யாரு தான்? இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் ஆபிரகாம் சந்ததி கிடையாது. இந்தியாவில் பிறந்து இதே காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் நம்மளும் யாரு தான் அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததி தான். எதன் அடிப்படையில் அப்படின்னா அவர் வச்சார்ல ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நாமெல்லாம் ஆபிரகாமை பார்த்தா விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நேரில் பார்த்துருக்கோமா? லிட்டரலா கண்ணெதிர இல்ல. விசுவாசத்தின் அடிப்படையில் விசுவாசிக்கிறோம். அதனால நமக்கு இவ்வளோ ஒரு பிளஸிங் இருக்கு. அதான் சொல்றாரு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் ஒண்ணுமே இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இப்ப என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா வானத்து நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம், வானத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆபிரகாமுடைய சந்ததியில கடற்கரை மணலா மாறுறதுக்காக இந்த இஸ்ரேல் வம்சம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். சோ எலியேசர் எப்படி கண்டுபிடிச்சாரு இந்த கதையில? இதுதான் பொண்ணு அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சார்? கையில போர்டு எதுவும் வச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்களா, நான் தான் ரெபேக்காள் அப்படின்னு? எப்படி கண்டுபிடிச்சார்? பார்த்தோம் இல்லையா, இந்த பெண்ணு மகா ரூபவதியும் அழகும் உள்ளவங்களா இருந்தாங்க அப்படின்னு. அப்ப ஒருவேளை நம்மளையும் நம்முடைய ரட்சகர் நம்மளை திருமணம் செய்துக்கணும், நம்ம தான் பொண்ணு அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படின்னா ஸ்பிரிட் நம்மளை எப்படிதான் கண்டுபிடிக்கணும்? ரூபவதி, மகா ரூபவதியா இருக்கணும். எலியேசர் பார்த்தோன்னே தெரியுது, ஓகே இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. என்ன பிரதர் பண்ணலாம்? அடுத்த வாரம் ஒரு 3 hours போயிட்டு மேக்கப் போட்டு இதே கிளாஸ்க்கு ரெடியா வரலாமா? நீங்க தானே சொன்னீங்க மகா ரூபவதியும் அழகுமா இருக்கணும், அப்பதான் ரெபேக்காள் அப்படின்னு. அப்படின்னா நிழல்ல தோற்றம் ஒரு அழகா சொல்லப்படுது. நிழல் பொருள் பார்க்கும் பொழுது நிஜத்தில் மாப்பிள்ளை எந்த அழகை எதிர்பார்ப்பார்? இன்னைக்கு உள்ள மாப்பிள்ளைங்க மாதிரி இல்லை. ஃபேரா இருக்கணும், 6 feet இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், 1 lakh சம்பாதிக்கணும், இந்த மாதிரி கிடையாது. நம்முடைய நேசர் உண்மையான கணவர் இல்லைங்களா, ரோல் மாடல் எல்லாத்துக்குமே. அப்ப அவருக்கு மனவாட்டியா போகணும் அப்படின்னா அவர் இந்த மாதிரியான வெளிப்புறமான ஒரு அழகை எதிர்பார்ப்பாரா நம்முடைய ரட்சகர் அப்படின்னா கிடையவே கிடையாது. என்ன மாதிரியான ஒரு பியூட்டி அப்படின்னா அதுல பேதுரு ரொம்ப அழகா ரெக்கார்ட் ஆயிருக்கு. 1 பேதுரு 3:3 வசனம் மற்றும் 4ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை 100 சவரன் போட்டுட்டு 50,000க்கு சாரி போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கா எங்கேயாவது வசனத்துல? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. வாசிக்கலாம் தொடர்ந்து. உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. யோசிச்சு பாருங்க, நீங்க 150 சவரன் நகை போட்டாலும் பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னா அதை வச்சு முடிவு பண்ண முடியாது பொண்ணு அழகா இருக்குன்னு. ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு சாரி, காஞ்சிப்பட்டு உங்க ஊர் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி சில்க்குலாம் இல்லைங்களா, 1 லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தாலும் உடனே பொண்ணு அழகா இருக்குமா அப்படின்னா மனுஷங்க நம்ம வேணா பார்க்கலாம், ஓகே இந்த பொண்ணு அழகா இருக்கு, அழகா இல்லை இவங்க அப்படி இப்படின்னு. தேவன் அப்படி பார்க்க மாட்டார். அதான் ரொம்ப கிளியரா சொல்றாரு, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் நம்மளை எப்ப விரும்புவார் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு?
சத்தமா கத்தி அராஜகம் பண்ணி இன்னைக்கு அநேகம் பேர் ப்ரேயர் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன பண்றாங்கன்னே தெரியாது. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? ஒரு நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்கும். அவங்களே தூஷிப்பாங்க. என்ன இது இவன் பாரு, இவனுக்கு யோசிச்சு பாருங்க. நீங்கள் வீடு வாடகைக்கு எடுத்து போகிறோம் அப்படின்னா எல்லாரும்லாம் கிறிஸ்தவர்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்கறது இல்லை. காஞ்சியில் எப்படியோ தெரில, சென்னையில் கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, பழைய காலத்தில் தான் நீங்கள் யார், எந்த ஜாதி, எந்த குலம் கோத்திரம் கேட்குறதெல்லாம். இப்போ கிறிஸ்டியன்னு நீங்கள் சொன்னீங்கனாலே சத்தம் போடுவீங்களா? முதல் கேள்வி கேட்குறாங்களா இல்லைங்களா? அந்த மாதிரி ஆராதனை நம்ம பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னா அர்த்தமுள்ள ஒரு ஆராதனையாக இருக்கணும். அதான் நம்ம எப்படிப்பட்ட ஒரு சாந்தம், ஒரு அமைதியை காட்டக்கூடியவங்களா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த குணம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்க்குறோம். இதை கூட சங்கீதத்தில் கூட வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 96:9. 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அது என்ன பரிசுத்தமான அலங்காரம் அப்படின்னா வெளிப்புறமா இருக்கக்கூடிய ஒரு அலங்காரத்தை பத்தி இங்க பேசல. கேரக்டர் மூலமா நம்ம காட்டக்கூடிய அந்த இன்னர் பியூட்டி. கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருப்பாரு இல்லைங்களா? இந்த உலகத்துக்கு வரும் பொழுது யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் நம்முடைய இரட்சகர் முதலாம் வருகையில. கேரக்டர் காட்டணும், இன்னர் பியூட்டி தான் முக்கியம், கேரக்டர் தான் முக்கியம், ஆவியின் கனிகள் காட்டணும் அப்படின்னு அடிக்கடி பேசிட்டே இருக்கோமே. கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்திருக்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் காட்டியிருப்பார்? அநேக சூழ்நிலைகள் இருந்திருக்கு. எங்கேயாவது தேவையெல்லாம் பேசியிருப்பாரா? நம்ம பேசுறோம்ல இப்ப லைஷரா, அந்த மாதிரி எங்கேயாவது தேவையெல்லாம் பேசியிருப்பாரா அவருடைய முதலாம் வருகையில் அப்படின்னா? அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அவ்வளவும் சுத்த ஜீவன் இல்லைங்களா? நமக்கு ஜீவாப்பம் நானே இல்லைங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் காட்டியிருப்பார் அப்படின்னா அந்த மாதிரி கேரக்டர் காட்டுறவங்க தான் அவருக்கு மனவாட்டியா போக முடியும் இல்லைங்களா? நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, பொண்ணும் பையனும் மேட்சே இல்லை அப்படின்னுவோம் மேரேஜ் போயிட்டு வந்துட்டு. ஏன் நம்ம எப்படி பார்ப்போம்? பொண்ணு ரொம்ப ஹைட்டா இருக்கும், மாப்பிள்ளை ஷார்ட்டா இருப்பாரு. அந்த மாதிரி நம்மளே உலகத்தானே நம்ம இவ்வளோ பேராமீட்டர்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்றோம், பார்க்கறதுக்கு இவங்க பொருத்தமா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் அவருடைய பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அவருடைய குமாரனுக்கே ஒரு 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 திருமணம் நடக்கணும். தனக்காக தன் உயிரையே கொடுத்து இந்த ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக ஈடுபலி செலுத்தியிருக்க அந்த குமாரனுக்கு எப்பேற்பட்ட ஒரு பொண்ணை பார்ப்பார் அந்த அப்பா. எனக்காக நான் சொல்றேனேன்னு எல்லாத்தையுமே செய்யற அந்த ஒரு குமாரனுக்கு என்ன பண்ணுவார்? அப்போ ரொம்ப ஒரு பேலன்ஸ்டா இல்லாம ஏனோ தானோன்னு இருக்க ஒரு பொண்ணை நம்மளோட பையனுக்கு நம்ம கட்டி வைப்போமா? பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ளை பார்க்க வராங்க, பொண்ணு பேச்சே சரியில்லை இல்லைங்களா? அதான் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பொண்ணை பாட சொல்லுங்க, ஆட சொல்லுங்க, பேச சொல்லுங்க. நல்லா பேசுதா, ஏன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் பர்ஃபெக்டா என் பையனுக்கு அப்படின்னு. பிதா நம்மள்ட்ட பார்க்கும்போது என்ன பண்றாரு? ஆட சொல்லி பாட சொல்லி அப்படி கேட்கிறாரு அப்படின்னா கேரக்டர் காட்ட சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ரெபேக்கால் வீட்டிலேயே இருந்திருந்தா எலியேசரை பார்த்துருக்க முடியுமா? எதுக்கு வராங்க ரெபேக்கால் அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கு வராங்க, தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க. இங்கேயும் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா மாறக்கூடிய அநேக ரெபேக்கால்கள் என்ன பண்றீங்க, வாரம் சாயங்காலம் 6:30 மணிக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வரீங்க இல்லைங்களா? என்ன தண்ணி எடுக்க வரீங்க? வாரம் தண்ணி குடிக்க வரீங்க. தண்ணி எங்க கிடைக்குது அப்படின்னா எங்ககிட்ட கிடைக்காது. வசனத்துல இருக்கு ரொம்ப கிளியரா. யோவான் 4:10 வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, சமாரிய ஸ்திரீ கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார் நம்முடைய ஆண்டவர். நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். சமாரிய ஸ்திரீ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் இல்லைங்களா? சாதாரண தண்ணி இல்ல நீங்க குடிக்க வர்றது, ஜீவ தண்ணீர், உண்மையான சத்தியம். யோசிச்சு பாருங்க, ஜீவன் கொடுக்கக்கூடிய தண்ணீர். எந்த தண்ணி ஜீவன் தரும்? சீஷர்கள்ட்ட பேசுறாரு ஆண்டவர், உங்களுக்கு போக மனசு இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, போங்க அப்படிங்கும் பொழுது அவங்க கேட்குறாங்க இல்லைங்களா, யார்கிட்ட போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த பாடத்தில் தண்ணீர் எதை குறிக்கும் அப்படின்னா ஜீவன் தரக்கூடிய உண்மையான சுத்த வசனங்களை குறிக்கக்கூடியதா இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம தான் மொண்டு எடுத்துட்டு போனோம் இல்லைங்களா? ரெபேக்கால் மொண்டு எடுத்தாங்களா? எங்க வந்து பிடிச்சாங்க? கிணறுல இல்லைங்களா? இங்கேயும் காஞ்சியில இந்த ஜலால் பார்ட்டிகள் என்ன பண்றீங்க, தண்ணி மொண்டு எடுத்துட்டு போறதுக்காக வந்துட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, தண்ணி எடுக்கிறது ஈஸியா? ஜீவ தண்ணீர் தான் இந்த வசனம். சும்மா வந்து உட்காந்து இங்க கேட்ட முடியுமா? ஏனோ வரணும் ஏதோ ஒரு மைண்டோட அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அந்த மைண்ட் வரணும் முதல்ல. ரெபேக்கால் சொன்னாங்க இல்லைங்களா, உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் நான் தரேன்,
எடுத்துட்டு போங்க, தாராளமா குடிங்க. அப்போ அப்படி சொல்லக்கூடிய ஒரு மன தைரியம் இருக்கு, ஒரு கட்ஸ் இருக்கு, தேவனுக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எப்படி வரணும் நம்ம மைண்ட்ல அப்படின்னா, கஷ்டம்தான், வசனத்தை கேட்கறது கஷ்டம்தான். உலகத்துல எப்படி வேணா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சூழ்நிலை இருக்கும் பொழுது கொஞ்சம் பேர் இது சத்தியத்தை வந்து கேட்கறது தேவனுடைய பார்வையில ரொம்ப பிரியமுள்ள ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இங்க வந்து இங்க உட்கார்றது கஷ்டம். எத்தனை தடைகள் வரும் இல்லைங்களா? அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க, இவங்க சரி, அவங்க தப்பு, இது பண்ணலாம், அது பண்ணக்கூடாது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு வரும். இந்த மாதிரியான ஒரு காரியங்களுக்காகலாம் ரெபேக்காள், நான் ஏன் 200 குடம் தண்ணி எடுக்கணும், நான் ஏன் 4000 லிட்டர் தண்ணி எடுக்கணும், நான் ஏன் இறங்கணும் முதல்ல கீழே, நான் ஏன் தெரியாதவருக்காக கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுன்னா கண்டிப்பா தேவன் பிரியப்பட மாட்டார். அந்த அம்மா கிட்ட அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருந்தது இல்லைங்களா? நீங்களும் குடிங்க, உங்களுடைய ஒட்டங்களுக்கும் தண்ணீர் கொடுக்குறேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னா, அன்னைக்கு ரெபேக்காளுக்கு அப்படிலாம் இருந்திருக்காது. நம்ம சொன்னோம்ல, டேப் திறந்து அப்படியே வர தண்ணியெல்லாம் அவங்க எடுத்து கொடுக்கல. கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுக்கென்று உண்மையாக கேரக்டர் காட்டுறோமா அப்படிங்கிறது தான் தேவன் பார்க்கிறார் நம்ம லைஃப்ல. அதுக்கும் மேல இல்லைங்களா, இங்க வர்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா வந்துட்டா என்ன கிடைக்குது? ஒவ்வொரு வாரமும் கிளாஸ் முடிஞ்சு போகும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குதா? சரி, ஏதோ ஒரு சத்தியம் உண்மையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், உண்மையான ஒரு வசனத்துக்கு அர்த்தங்கள் புரிஞ்சுக்கிட்டோங்கிற அந்த சத்தியம், அந்த ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது வரக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் தான் நம்மளை என்னைக்குமே வாழ்க்கையில வழிநடத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப அதே நேரத்துல ஒரு 100 மீட்டர் ஒரு ரேஸ்ல வந்து ஓடுறாங்க தெரியுங்களா, வேகமா ஓடும் பொழுது ஒருவேளை ஏதாவது தடை வந்துருச்சு அப்படின்னா அங்கேயே ரேஸ் என்ன பண்ண மாட்டாங்க, நிப்பாட்ட மாட்டாங்க. அதுக்காக தான் தன்னை தயார் பண்ணியிருப்பாங்க, எப்படியாவது ஓடிடலாம் அப்படின்னு. இன்னைக்கும் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா ஆகணும் அப்படின்ற ஒரு ஓட்டத்துல நம்ம கால் எடுத்து வச்சுட்டோம் ரேஸ்ல. இப்ப என்ன பண்ணிட வேண்டாம், தடைகள் வருது, சில கஷ்டங்கள் வருது, கடினங்கள் வருது, சில ஹர்டில்ஸ் வருதுங்கிறதுனால என்ன பண்ணிட வேண்டாம், என்னைக்குமே பின்னாடி திரும்பி பாத்திர வேண்டாம், ஓடுங்க. பலன் தருது தேவன் இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஸ்டாப் பண்றதுக்கு மைண்ட் வருமா? கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மத்தியில இருக்கு அப்படின்னா எந்த தடைகளும் உங்களை பொருட்படுத்தாது. நீங்க பாட்டுக்கு வந்து கிளாஸ் கவனிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன் நோக்கம்? தேவன் அதை தான் பார்க்கிறாரு, இந்த சிந்தையை தான் பார்க்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் ஏதாவது பணம் காசு கேட்கிறாரா? ஏதாவது உண்டியல் எதுவும் வச்சிருக்கோமா, இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்கன்னு? இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுக்குறோம். எங்களுக்கு இந்த மாதிரி வந்து சத்தியம் சொன்னாங்க, சொல்லும் பொழுது கேட்டு இந்த சத்தியத்துக்காக ஓட ஆரம்பிச்சோம். எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான் இங்க இருக்கிறவங்க. யாருமே முழு நேர ஊழியர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பார்ட் டைம்ல வந்து ஒர்க் பண்றோம். நாளைக்கு காலையில எல்லாருக்குமே ஆஃபீஸ் இருக்கு, எல்லாரும் போயிடுவோம், காலேஜ் போயிடுவாங்க, எல்லாரும் ஒர்க்குக்கு போயிடுவாங்க. தேவன் என்ன குறை வச்சிருக்கார்? உண்மையான சத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அடிக்கடி பாக்குறோம் இல்லையா, பணம் காசு எவ்வளவு இருந்தாலும் அந்த ஹாப்பினஸே வராது. ரொம்ப சந்தோஷமா நடத்துவார். கையில 10 காசு இருக்காது, ஆனா தூங்கி எந்திரிக்கும் பொழுது மன நிம்மதி இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்பேற்பட்ட ஒரு உண்மையான சத்தியத்தை தான் தேவன் உங்கள் மத்தியில வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். கேட்டு கீழ்ப்படியக்கூடிய விஷயம் தேவன் நமக்கு வைக்கக்கூடிய அந்த ஒரு டெஸ்ட் இல்லைங்களா? அதுதான் ரோமர்ல கூட பவுல் ரொம்ப கிளியரா எழுதுறாரு. வாசிக்கலாம், ரோமர் 2:7. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். யோசிச்சு பாருங்க என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை சேர்ந்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு என்ன கொடுப்பாரா? நித்திய ஜீவனை கொடுப்பார். சோர்வு இல்லாம தண்ணி குடிக்கணும் இல்லைங்களா? சத்தியம் வரும்பொழுது எடுத்துட்டே இருக்கணும், எடுத்துட்டீங்கன்னா நித்திய ஜீவனை கொடுத்துட்டே இருப்பாருன்னு. இப்ப சொல்லுங்க, பொண்ணு கன்ஃபார்மா இல்லையா? இங்க பொண்ணாகிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக? ஓகே, சில டெவலப்மெண்ட்ஸ் தெரியுது உங்கள் மத்தியில் உள்ள இந்த மகிழ்ச்சிகள் பேசுது. ஓகே, நம்மளும் ரெபேக்காள் மாதிரி மாறணும் அப்படிங்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சோர்வு இல்லாமல் தண்ணீர் குடிக்கிறோம், சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோம், எந்த தடைகளையும் மீறி இந்த சத்தியத்துக்குள்ள வரோம் அப்படின்னா என்ன கொடுக்குறாரா? அங்கே ஒரு கிஃப்டை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சிஸ்டர், சாம கஷ்டம் இன்னைக்கு, பல விஷயங்களை வந்து நான் இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்களே ஒரு சிஸ்டர். போகும்போது அவங்க கிட்ட என்ன பண்ணிக்கிங்க, ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போயிடுங்க இல்லைங்களா? என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க அவங்க உங்களுக்கு? யாரும் போய் கேட்டுறாதீங்க இல்லைங்களா? அங்கே என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க ரெபேக்காளுக்கு? காதணிகளும் கடகங்களும் கொடுத்தாரு இல்லைங்களா? ஸோ என்ன இதை புரிஞ்சுக்கலாம், எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு மட்டும் என்ன ஒரு விஷயம் தேவன் கொடுக்குறாரு. ஆல்ரெடி இந்த காது கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வசனத்திலே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? மத்தேயு 13:9 வந்து வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்றார். அந்த மாதிரியான கேட்கக்கூடிய காதுகள் நமக்கு வேணும்
இருக்கு, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சத்தியத்தை மட்டுமே கேட்கக்கூடிய காதுகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த கிஃப்டை கொடுப்பார். ரெபேக்கால் மாதிரி கேரக்டர் காட்டணும் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, எல்லாரும் இந்த மாதிரியான சத்தியத்தை கேட்பாங்களா? எல்லார் காதுக்கும் போகுமா? எல்லாரும் அலோவ் பண்ணுவாங்களா? அப்படின்னா அழைக்கப்பட்டவர்களும் அநேகர், சிலர் தான். நாங்கள் 100 சேர் போட்டிருந்தோம் இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்புறம் ஒரு 60 சேர் ஆச்சு. இன்னைக்கு எத்தனை சேர் இருக்கு? ஹார்ட்லி ஒரு 30 சேர் இருக்குமா? அப்போ எண்ணிக்கைக்காக கிடையாது இந்த ஒரு கூட்டம், காசு பார்க்கறதுக்காக கிடையாது, ஏதோ பேனர் போட்டு விளம்பரப்படுத்துறதுக்காக கிடையாது. உண்மையான சத்தியம்னா இப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் கேட்கக்கூடிய காது இருக்குமா அப்படின்னா, கேட்கக்கூடிய காது யார் இருக்கோ அவங்களுக்கு அந்த கிஃப்டை கொடுப்பார், காதணிகளை கொடுப்பார் இல்லைங்களா? என்ன கம்மல் என்ன குறிக்குது? கோல்டுல போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ கோல்டு எதை குறிக்கும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு இல்லைங்களா? சாதாரண காது இருக்கு அப்படின்னா இந்த சத்தியம் உள்ளரையே போகாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையான சத்தியத்தை கேட்கக்கூடிய காது இருக்கு அப்படின்னா தேவனே அந்த தோட போடுவார் நம்ம காதுல இல்லைங்களா? ஸோ ஈசாக்கின் திருமணத்தை என்ன பாடம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் தான் நமக்கு பாடம் இல்லைங்களா? ஏன் நமக்கு இதெல்லாம் புரியறது இல்லை அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணல அப்படின்னா கம்மல் போடல இத்தனை நாள். ஏன் கம்மல் போடல அப்படின்னா நம்ம முதல்ல தண்ணி பிடிக்கவே வரல. ஏன் தண்ணி பிடிக்க வரல அப்படின்னா நம்ம முதல்ல அழகா இல்லை இல்லைங்களா? நம்ம ஏன் அழகா இல்லை அப்படின்னா நம்ம ஆபிரகாமுக்கு இது வரைக்கும் ரிலேட்டிவாவே இல்லை. இப்பதான் புரிஞ்சிட்டு இருக்கோம், ஓ நம்ம ஆபிரகாமுக்கு ரிலேட்டிவ், தேவனுக்கு ரிலேட்டிவா இருக்கும். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல படிக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு கதை கிடையாது, நமக்கு நம்முடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டு நம்ம பரலோகம் போறதுக்காகவே எழுதி வச்ச வசனங்கள்ங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ வளையல் கொடுக்கிறார் அடுத்தது இல்லைங்களா? கம்மல் கேட்கக்கூடிய காது, அதான் அந்த கம்மல் வாங்கக்கூடிய விஷயத்தை குறிக்குது. கைக்கு வளையல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் என்ன கொடுக்கிறது அப்படிங்கிறத பிரசங்கி கூட ரொம்ப அழகா சொல்றாங்க இல்லைங்களா? சோ வாசிக்கலாம் 9:10. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. இல்லையே. அப்போ என்ன குறிக்குது அப்படின்னா இந்த கை அப்படிங்கிற விஷயம் எதை குறிக்குது அப்படின்னா செய்கை, உண்மையான கிரியை. வசனத்தை கேட்கறது மட்டும் கிடையாது, கிரியை காட்டணும். யோசிச்சு பாருங்க பிரதர், இந்த வருஷம் எனக்கு ரொம்ப கஷ்டம் பிரதர், நீங்க அடுத்த வருஷம் இதே கிளாஸ் எடுங்க, நான் கண்டிப்பா கேட்கிறேன் இந்த இடத்துல சொல்றாங்க கொஞ்சம் பேர். பிரதர் சண்டே தான் பிரதர் எனக்கு பிசினஸே பீக்கா இருக்கும், இந்த ஒரு நாள் நான் சம்பாதிக்கிறது தான், இதை விட்டுட்டா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க, தேவனுக்கென்று சில தியாகங்களை நம்ம பண்ணிதான் ஆகணும். அதே நேரத்தில் பிரதர் 6 நாள் வேலை செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு வீட்டில் உட்கார்றேன், இன்னைக்கும் நீங்க கிளாஸ் வச்சு கூப்பிடுறீங்க அப்படின்னா எப்படி பிரதர் நான் வர்றது? அதை விட்டுட்டு உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அங்க போகலாம் இங்கே போகலாம், எங்க வேணா போகலாம், சுயாதீனம் இருக்கு. ஆனா எங்க போனா கைக்கு வளையல் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். சில நேரம் சொல்றோமா, ரொம்ப டயர்டா இருக்கு, ரெக்கார்டிங்லேயே நான் கேட்டுக்கிறேன், எனக்கு இந்த வீடியோ இருந்தால் மட்டும் கொடுத்துருங்களேன், நேரில் வர கஷ்டம். தேவன் யார்கிட்ட பிரியப்படுவார்? ஜென்யூனான ரீசன்ஸ் இருக்கு, உண்மையிலுமே ஏதோ ஒரு ப்ராப்பரான ரீசன் இருக்கு, அதுக்கு வசனம் சப்போர்ட் பண்ணுது, அந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸா வர முடியலையா? ஓகே, சில சிக்னஸ் இருக்கும் இல்லைங்களா, எந்திரிச்சு நிக்க கூட சில நேரம் பலன் இருக்காது, அப்படியும் வைராக்கியமா வரக்கூடிய அநேக பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய ஆக்சிடென்ட்ல மாட்டி அதுலேருந்து மீண்டு வந்தவங்களையும் பார்த்துருக்கோம், உட்காந்துருப்பாங்க. லாஸ்ட் இயர் இதே கிளாஸ் சென்னையில் எடுக்கும்போது ஒருத்தருக்கு கடந்த வாரம் ஹார்ட்ல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ. ஸோ அவர் அந்த சர்ஜரி முடிஞ்சு வரார், கேட்குறார், எங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புறீங்களா, நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஏன் என்னாச்சு, ஏன் நீங்கள் வரல அப்படின்னா, இல்லை ஹார்ட் சர்ஜரி முடிஞ்சது, எனக்கு வர முடியல. ஜென்யூன் ரீசன்ஸ். இந்த மாதிரியான மறுக்க முடியாத ரீசன்ஸ்க்காக மீட்டிங் வர முடியலன்னா தேவன் என்ன பண்றார்? அந்த சூழ்நிலைகள்லாம் கிருபையா பார்க்கிறார். ஓகே, அந்த ஆர்வம் இருக்கா அப்படின்னு, எனக்கு வர முடியும் மீட்டிங்க்கு, ஆனா ஒரு லெத்தாஜிக்னஸ், ஒரு சோர்வு இருக்கு இல்லைங்களா, இது அந்த ரெபேக்கால் கிட்ட எனக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சோர்வு இருக்கு, அதுக்காக நான் மீட்டிங் ஸ்கிப் பண்றேன் அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? யாருக்கு காதணி கிடைக்காது? யாருக்கு கையில வளையல் கிடைக்காது? யாருக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்காது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மிஸ் பண்றவங்களுக்கு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ரெபேக்கால் மாதிரி மாறணும் அப்படின்னா வசனத்தை மட்டும் கேட்கிறவர்களா இருக்கக்கூடாது, அதன்படி வாழ்ந்து கிரியை செய்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னா நம்மை தான் தேவன் காதுல தோடு போட்டு கையில வளையல் போட்டு நம்மளை அலங்கரித்து பார்ப்பார் இல்லைங்களா? ஸோ பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ ரெபேக்காலுக்கு 2 விஷயம் கிடைச்சிருச்சு. ரெபேக்காவுடைய ஃபேமிலிக்கு அங்கே என்ன கிடைச்சது அப்படின்னா ஒரு 3 கிஃப்ட் கிடைச்சது இல்லைங்களா?
யோசிச்சு பாருங்க, என்ன கொடுக்குறாரு அங்க அப்படின்னா வெள்ளிகள் கொடுக்குறாரு இல்லைங்களா? வெள்ளி உடைமைகளை வந்து கொடுத்தாரு அவங்களுக்கு எலேசர் அப்படின்னு சொல்லி இருக்கும். வாசிக்கலாம் சங்கீதம் 12:6. 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களா இருக்கு. ரெபேக்காலோட ஃபேமிலிக்கும் கொடுக்கிறார் இல்லைங்களா இந்த வெள்ளி உடைமைகளை. யோசிச்சு பாருங்க, இந்த சத்தியம் எத்தனை நாளுக்கு நமக்கு இது வரைக்கும் புரியாம இருந்திருக்கு. இந்த அநேக பாடங்கள் வந்து இன்னைக்கு கேட்டு புரிஞ்சுக்கும் பொழுது என்ன கொடுக்கிறார்? வெள்ளி உடைமைகள் அங்க கிடைச்ச மாதிரி நமக்கு உண்மையான கர்த்தருடைய சுத்த சொற்கள் என்ன பண்ணுது இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இதெல்லாம் கேட்டு என்ன பண்றோம்? இதெல்லாம் கிடைக்குது, ஒரு சைடு தோடு கிடைக்குது, வளையல் கிடைக்குது, வெள்ளிக்கு ஒப்பான தேவனுடைய உண்மையான வார்த்தைகள் சொற்கள் கிடைக்குது. அப்படிங்கும் பொழுது ரெபெக்கா என்ன பண்ணாங்க அந்த இடத்துல? இதெல்லாம் கிடைக்குது, இதெல்லாம் பார்த்தாங்க, பார்த்துட்டு என்ன பண்ணாங்க? அப்படியே இருந்தாங்களா? வாசிக்கலாம், அப்படியே யோசிச்சு பாருங்க. 2 பேதுரு 1:4 வசனங்கள் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய சுபாவத்துக்குள்ளாகணும், இதான் நம்முடைய நிலைமையா இருக்கணும். ஒருவேளை நம்ம வெள்ளி கொப்பான ஒரு கேரக்டர், சுத்த சொற்கள், கர்த்தருடைய சுத்த சொற்களுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா இந்த திவ்ய சுவாபத்துக்குள்ள நம்ம போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பொன் எதை குறிக்குது அப்படின்னா இந்த தேவனுடைய தன்மை. கிறிஸ்துவும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை, தேவனை போல இருக்கார் கிறிஸ்து, அந்த நிலைமையில இருக்கார். அப்படிங்கும் பொழுது நமக்கும் இது கிடைக்க போகுது இந்த திவ்ய சுவாபம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரியான ஒரு வஸ்திரங்களை நம்ம போட்டுக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெய்வீக சுவாபத்தை அடையணும். அப்படிங்கும் பொழுது ஏசாயா ரொம்ப கிளியரா சொல்றாரு. 61:10 வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன், இங்கே மணவாளன் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். அவருக்கே மணவாட்டியாக போறோம். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு கணவன் மனைவியாக போறவங்க, இல்ல மேரேஜ் அப்பதான் நடந்து முடிஞ்சிருக்குன்னு வச்சுப்போமே, தூரத்துல இருந்து பாக்குறோம் 2 பேர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க. மாப்பிள்ள ரொம்ப பிரைட்டா ஒயிட்ல போட்டிருக்காரு, பொண்ணோட ட்ரெஸ்ல லைட்டா கொஞ்சம் காஃபி ஊத்திருச்சு. கிளியரா தெரியுது பார்த்தாலே அழுக்கா இருக்குன்னு. கீழே இருந்து பார்க்கக்கூடிய நம்மளுடைய கண்களுக்கு அது ரொம்ப பிளசண்டா இருக்குமா, பிளீசிங்கா இருக்குமா? எப்படி சொல்லுவோம் நம்ம, என்ன உங்க ட்ரெஸ் ரொம்ப அழுக்கா இருக்கு, அவர் பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் கிறிஸ்து. அவர்கிட்ட அழுக்கு இருக்குமா? சுத்தம். அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி. அவருக்கே மனவாட்டி ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளீனா வச்சுக்கணும். ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்திருக்கார், நீதியின் சால்வையை நமக்கு போத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம அவர் கூட அழுக்க நின்னா நல்லா இருக்குமா? நம்முடைய ரட்சகரோட அவருக்கே மனவாட்டி ஆகிறோம்னு சொல்லி வந்தாச்சு. அப்படி வரும்பொழுது என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் காட்டணும், எப்படி நம்மளை சுத்தமா வச்சுக்கணும் வசத்தின்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அங்க ரெபெக்காள் பார்த்தாங்களா ஈசாக்க யாருன்னு? இல்ல, பார்க்கல. வசனம் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். யாரு? நாம பார்த்தோமா கிறிஸ்துவ முகமுகமா? இல்ல, அன்பு கூறுறோம். வாசிக்கலாம். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. கண்ணெதிர டெய்லியும் பாக்குறோமா இவருதான் கிறிஸ்துவனு? அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. யோசிச்சு பாருங்க, ரெபெக்காள் மாப்பிள்ளையை பார்க்காம தான் போனாங்க. வீட்டில் உள்ளவங்க என்ன கேட்குறாங்க அவங்க கிட்ட, ஒரு 10 நாள் என்ன பண்ணுங்க, இருந்துட்டு போங்க அப்படின்னு. நமக்கு இப்போ திருமணம் எங்கே நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பரலோகத்துக்கு போனோம். அப்போதானே ஆட்டுக்குட்டியானோட கல்யாணத்தில் நம்மளும் இணைய முடியும் மனவாட்டியா. நமக்கு கல்யாணம் இப்போ பரலோகத்தில் அப்படின்னா நம்முடைய வீட்டில் உள்ளவங்க இப்போ எங்கே இருக்காங்க? நம்ம எங்கே இருக்கோம் இப்போ? ஆக்சுவலி பூமியில் இல்லைங்களா?
நம்மளும் ஒருவேளை போலாம் அப்படின்னு இளையசர் அங்க சொல்லும் பொழுது பரிசுத்தாவி நமக்கு உந்துதல் கொடுக்குது, இதுதான் உண்மையான சத்தியம், இதுக்காக ஓடலாம் அப்படின்னு ஒரு நமக்கு கைடன்ஸ் கிடைக்கும் பொழுது வசனத்தின் மூலமாக, இப்ப நம்ம என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, அங்க எப்படி அவங்க ரெபேக்காலோட வீட்டில் உள்ளவங்க ஓகேமா உடனே போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களா? என்ன சொல்றாங்க? உண்மையான ஒரு விஷயத்துக்குள்ள போகும் பொழுது தடை பண்றாங்க இல்லைங்களா? என்ன சொல்றாங்க? ஒரு 10 நாள் என்ன பண்ணுங்க, இருந்துட்டு வாங்க அப்படின்னு. அதான் நம்மளுடைய பிதா கூட நம்ம கிட்ட சொல்றாரு, உனக்கு கல்யாணம் பரலோகத்துல, பரலோகம் போகணும் அப்படின்னா பரிசுத்தாவி என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிரு. அப்பதான் நீ ரட்சகருக்கு மனவாட்டி ஆக முடியும் பரலோகத்துல. இல்ல பூமியில இங்கேயே இருந்துட்டு இங்க நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு, சடங்கு சம்பிரதாயங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உலக கவலைகள்ல வந்து மூழ்கிட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம என்ன வேணா படிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மனவாட்டி ஆக முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எதை மறக்க வேண்டும், எதெல்லாம் உண்மையான சத்தியம் இல்லைன்னு யோசிக்கிறோமோ அது எல்லாத்தையும் விட்டுறணும். ஏன்னா தேவன் கிளியரா பிக்சர் போட்டு காட்டுறார். அப்பா யாரு, பையன் யாரு, பரிசுத்த ஆவினா என்ன, நரகம்னா என்ன, ஆத்மானா என்ன, கிறிஸ்துவின் சபைனா யாரு, எத்தனை பேரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்பியும் நம்ம மைண்ட் வந்து இல்ல எனக்கு அவரு சொல்லி கொடுத்தாரு, இவர் சொல்லி கொடுத்தாரு. ஓகே, சொல்லியிருக்கட்டும். நானே இன்னைக்கு என்ன பேசும் பொழுது வசனம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ண வேண்டாம், கேட்க வேண்டாம், தாராளமாக. இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவன் நமக்கு ஈஸியா இந்த விஷயத்துல சொல்லி புரிய வைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்துல இருக்கக்கூடிய காரியத்தை மறக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாமளும் இருந்து ரெபேக்கால் போல போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் நம்ம கையில கொடுத்துருக்காரு தேவன். இன்னைக்கு டிசிஷன் நம்ம தான் எடுக்கணும். என்ன பேசுறாங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு பொண்ணுட்டே கேட்டுருவோம், வரியா இல்லையாமா அப்படின்னு கேட்கும் பொழுது யோசிச்சாங்களா, கிளாஸுக்கு போலாமா வேணாமா, நல்லாதான் இருக்கு சத்தியம் ஆனாலும் போலாமா கேட்கலாமா அப்படின்னா ரெபேக்கால் மாதிரி மாறணும்னா தாராளமா முடிவெடுக்கலாம். இதுதான் சங்கீதத்துல கூட வாசிக்கிறோம். 45:10 மற்றும் 11 வாசிக்கலாம். 45ஆம் சங்கீதம் வசனங்கள் 10 மற்றும் 11. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்குள்ள எவ்வளவு மேட்டிமை இருக்கு. இங்க வரக்கூடிய அநேகம் பேர் சில நேரம் டிஃபெண்ட் பண்ணுவாங்க, என்னன்னா நான் 10 வருஷமா இதை கேட்டுட்டு இருக்கேன், இதுதான் நம்பிட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்து அப்பா யாரு பையன் யாரு பரிசுத்தாவினா என்னன்னு சொல்றீங்களே, நான் எப்படி வருது அப்படின்னா வசனம் வச்சாச்சு உங்கள் முன்பாக, சத்தியத்தை எடுத்து சொல்லியாச்சு. இப்ப நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மேட்டிமையான எண்ணத்துல இருந்து மறந்து வரணும். நமக்கெல்லாம் என்ன அடிக்கடி ஒரு சிந்தை வந்துடும் அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், எங்க பரிசுத்த வேதாகமம் இருக்கு இல்லைங்களா, நம்ம என்னைக்குமே கடைசி வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லையா? பவுல் மாதிரி சொல்றோமா, நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் சொல்ற கட்ஸ் வருதா நமக்கு? பர்ஃபெக்டா இருக்கேன்ப்பா என் வாழ்க்கையில, தேவன் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கான்பிடென்ட்டா அப்படின்னா இல்ல. அப்ப எங்க இருந்து வருது இந்த மேட்டிமை நமக்குள்ள? உண்மையான சத்தியம் இதுதான் அப்படின்னா ஹம்பிளா அப்படியே கீழ்ப்படிஞ்சு சரண்டர் ஆயிரணும் வசனத்துக்கு. வசனத்துக்கு ஏத்து விரோதமா நம்ம கேட்டது, நமக்கு பிடிச்சது, நமக்கு பிடிச்சவங்க சொன்னது, இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா உண்மையிலுமே சத்தியத்துல ஜீவிக்கவே முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மேட்டிமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் சத்தியத்துல கூட வரும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் எத்தனை வருஷம் படிச்சிருக்கேன் தெரியுமா தியாலஜி சொல்லுவோம். நம்ம வசனம் இருக்கா, வசனத்துக்கு மேட்ச் ஆகுதா, எல்லாமே கிளியரா இருக்கணும், இருந்தா சொல்லலாம் இல்லைங்களா? இந்த மேட்டிமை யாருக்கே இருக்கக்கூடிய ஒரு சிந்தை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உண்மையான சத்தியத்தை அக்செப்ட் பண்ணிக்காம மைண்ட்ல தோன்றதெல்லாம் சத்தியம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா இந்த மேட்டிமை சாத்தானுக்கே இருக்கக்கூடிய குணலட்சணம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அது எல்லாத்தையும் மறக்கணும். உண்மையான சத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, யாரு நம்ம வீட்டில் உள்ளவங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களா, அவங்களதான் மீன் பண்றோமா? இல்லை, நம்ம வீட்டில் இருக்கவங்க 10 நாள் இருந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? யார் நம்ம வீட்டில் இருக்கவங்க? இந்த பூலோகத்தில் இருக்கிறவங்க இல்லைங்களா? ஏன் நம்ம கல்யாணம் எங்க? அங்க கானான்ல. அங்க நடந்துச்சா? கானான் போய் தானே பார்த்தாங்க. நம்முடைய திருமணம் எங்க? பரம கானான்ல இல்லைங்களா? ரட்சகரோட. அப்படி இருக்கும் பொழுது ஆசீர்வதிப்பாங்க. ஒரு கட்டத்துல புரிஞ்சுப்பாங்க. கிளாஸஸ் வராங்க, டெய்லியும் கிளாஸ் போறாங்க, சண்டே
ஏதோ ஒரு கேரக்டர் சேஞ்ச் நடக்குது இவர்கள் மத்தியில, போற இடம் நல்ல இடம் தான் போல அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் மைண்ட்ல வரும்போது தான் என்ன பண்ணுவாங்க, ஓகேப்பா நீ என்ன பண்ணு போயிட்டு வா. அப்ப அந்த அளவுக்கு கேரக்டர் காட்டணும். நம்மளை பார்த்துட்டு இவன் எங்க போறான், அவன் போற இடமே சரியில்லை, இவன் ஆள் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம பிஹேவ் பண்ணிடக்கூடாது. ஏன், உண்மையான சத்தியத்துல ஓடுறோம் அப்படின்னா அதற்கேற்ற கிரியை காட்டக்கூடிய பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? உங்கள் மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை முறை மாறுகிறதா? அதை நீங்க தான் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உண்மையான சத்தியம் கேட்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துர்குணங்கள் போயிட்டு ஆவின் கனிகள் டெய்லியுமே வளரணும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேர் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க. ஏன், பேருக்கு மாத்திரம் கிறிஸ்தவன். சண்டே வருவோம், பைபிளை தூசி தட்டி தூசியை அப்படி தொடப்போம். ஏன்னா அந்த வாரம் சண்டே வச்சது, அடுத்த சண்டே தேடுவோம் அவசர அவசரமா, இல்லைங்களா? தேடி எடுத்துட்டு போயிட்டு உட்கார்ந்து ஆமே நல்ல சொல்லிட்டு வந்தா பரலோகம் எல்லாம் போக முடியாது. திரும்பி திரும்பி ஒவ்வொரு வாரமும் அந்த நீங்க போற இடத்துக்கு வேணா போயிட்டு வரலாமே தவிர பரலோகம் போகணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும், கோடான கோடியா நீ பெருகுவாயாகன்ற ஒரு பிளெஸிங் நமக்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த திட்டங்களை ஒப்படைச்சிருக்கார். பார்த்தோமா, கிறிஸ்துவின் சபையில பார்த்தோம், அதுக்கப்புறம் திரள் கூட்டம் அப்படிங்கிற விஷயத்த கூட பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம கிட்ட என்ன பொறுப்பை கொடுத்திருக்கார்? நாம மனவாட்டியா போயிட்டு உலக ஜனங்களை உயிர்த்தெழுப்பக்கூடிய ஒரு பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா? உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பினுக்களாக ஒரு அருமையான பாடம் இருக்கு. தேவனுக்கு சித்தம் இருந்தால் வரக்கூடிய நாட்கள் அந்த பாடங்களை கூட நம்ம கவனிக்கலாம். யோசிச்சு பாருங்க என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட கொடுத்திருக்கார். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நம்ம முதல்ல சத்தியம் கேட்டு தெரிஞ்சு ஞானஸ்நானம் எடுத்து உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா மாறுறோம் அப்படின்னா அப்பதான் நடக்கும் இந்த விஷயம்தான். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இல்லைங்களா? சொல்லணும், நம்ம தான் போய் டீச் பண்ணணும் என்ன நடக்குது, தேவனுடைய திட்டம் என்னன்னு. நமக்கே தேவ திட்டம் புரியல அப்படின்னா நம்ம எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் அவருடைய ராஜ்யத்துல? யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காரு இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 4:17 வாசிக்கலாம். 17 பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். என்ன மாதிரியான பிளெஸிங் யோசிச்சு பாருங்க. இந்த 2025 யாராவது உங்ககிட்ட வந்து உன் கடன் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும், நீ அப்படியாவ இப்படியாவ அது வாங்குவ இது வாங்குவ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இதெல்லாம் 2024 ஜனவரியிலே கேட்டுட்டோம் நம்ம. ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னா தேவன் எந்த மாதிரியான வெளியரங்கமான ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்து அதை தான் ஆசீர்வாதம் நம்மளை எண்ண வச்சுட்டு இருக்காங்க, நம்ப வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவா நம்ம ஓடிட்டு இருக்கோம்? ஒரு வீடு, காரு, பைக்கு, இதுக்காகவா? சத்தியமே தெரியாதவன் சொல்லலாம், ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல மனைவி, 2 குழந்தைகள், ஒரு நிம்மதியான வாழ்க்கைன்னு. நமக்கு நிம்மதியே எப்போதான்? நம்முடைய இரட்சகரோடு போய் அவரோட வாசம் பண்ணும் பொழுதுதான். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். என்ன மாதிரியான ஒரு லவ் யோசிச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தரோட கூடவே இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப இருக்க மாதிரி இருக்குமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு கேள்விகள் இருக்கும் நம்ம கிட்ட அவர்கிட்ட கேட்கறதுக்கு. ஆனா தன்னுடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக ஈடுபலியா கொடுத்திருக்கார். அவர் அவருடைய கடமையை செஞ்சு நம்மளை மீட்டெடுப்பதற்காக ஈடுபலி செலுத்திட்டு போயிட்டார். அவருக்கு என்ன ஒரு மகிமை கிடைக்குதோ நமக்கும் அதே மகிமை கொடுக்கிறார். நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. யோசிச்சு பாருங்க, இந்த பாவப்பட்ட உலகத்துல என்ன சொபஸ்டிகேட்டடா என்ன செல்வங்களோட நீங்க வாழ்ந்தாலும் நிம்மதி இருக்கா? உண்மையான சத்தியத்துல இருக்கோம், சத்தியம் புரியுது, படிக்கிறதெல்லாம் புரியுதுங்கிற ஒரு விசுவாசம் இருக்கானா? இல்ல. அதெல்லாம் இல்லாம நம்ம என்ன சத்தியத்துல இருக்கோம், என்ன கிறிஸ்தவனா இருக்கோங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அனுதினமே என்னைக்குமே வாய் வார்த்தையில ஒருத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை விசுவாசிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுவதை கேட்டு விசுவாசித்து அப்படியே சரண்டர் ஆகணும். யோசிச்சு பாருங்க, நம்ம மத்தியில ரெபேக்கலாக மாறுவதற்கு ஆர்வம் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. ஓகே, அப்போ அந்த சப்ஜெக்ட் சக்சஸ்ன்னு எடுத்துக்கலாமா? புரிஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? யோசிச்சு பாருங்க, அவருக்கு மனவாட்டி ஆகணும் அப்படின்னா சாதாரண ஸ்லாக்கியம் இல்லை. காதணி வேணுமா, கடகங்கள் வேணுமா, வெள்ளி உடைமைகள் வேணுமா, அவருக்கூடயே சேர்ந்து பிரயாணம் பண்ணணுமா வாழ்க்கையில?
என்னைக்குமே. அதற்காக தானே ஓடிட்டு இருக்கோம். பரலோகம் போகணும்னு தெரியும், ஆனா எப்படி போகணும்னு தெரியாது. இப்ப காட்டிட்டு இருக்காரு நமக்கு, எப்படிதான் இருந்தா நீங்க பரலோகம் போலான்னு. பார்த்தோம்ல, என்ன மாதிரியான கேரக்டர் காட்டினா போலாம். மற்றவங்க பார்க்கும்போது சொல்லணும், இவன் உண்மையான கிறிஸ்தவன்டா, அவன் வாழ்க்கை அப்படி இருக்குன்னு. நம்மளே போய் சொல்லக்கூடாது நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன். நம்மளை பார்க்கும்போது மற்றவங்க சொல்லணும் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளாஸஸ் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வரும் பொழுது உங்களுக்கும் என்ன ஆகும், உங்களுக்குள்ளேயும் அநேக மன மாற்றங்கள் நடைபெறும். இது எது வித்தையா, மாயாஜாலமா? ஜி பூம்பான்னு சொல்லிட்டு எதுவும் இப்படி ஆக்ஷன் பண்ணி அப்படி பண்ணி கீழே விழுறது அந்த மாதிரியா? உண்மையான சத்தியம் கேட்டு கீழ்ப்படிஞ்சா நம்ம அனைவருமே என்ன பண்ணலாம், தொடர்ந்து இந்த ஊழியத்தில் நம்ம அனைவரும் இதில் பிரயாணப்படலாம். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு க்ளோரி நமக்காக வச்சிருக்கார். அந்த மகிமை இந்த காலத்தில் நம்ம படக்கூடிய எந்த பாடுகளுக்கும் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒப்பிடவே முடியாது. அப்பேற்பட்ட மகிமை கொடுப்பதற்கு நமக்கு தேவன் சித்தம் செய்திருக்கிறார். நாமளும் ஈசாக்கின் திருமணத்தில் வரக்கூடிய ரெபேக்கால் மாதிரி அவருடைய ஒரே குமாரனுக்கு ஈசாக்கு அங்கே எப்படி அங்கே ரெபேக்கால் இருந்தாங்களோ, நம்முடைய இரட்சகருக்கு மணவாட்டியாய் சென்று சேர தேவன் தாமே கிருபை அளித்து நம்ம வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டு நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஸோ இந்த பாடம் முடிந்தது. அடுத்த வாரம் தொடர்ந்து பாடத்துக்கு வாங்க. மிகவும் முக்கியமான பாடம். டைமிங்ஸ் அதே தான், 6:30. ஸோ யோசிச்சு பாருங்க, இதில் போட்டிருக்கேன். ஓகே, என்னாச்சு? ஸோ 6ன்னு போட்டேன் இல்லைங்களா, சாரி. இல்லை அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா கூட நமக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். ஏன்னா 6:30ன்னு சொல்லி என்ன ஆயிடுது அப்படின்னா அப்படியே டைம் தள்ளி தள்ளி போயிடுது. பிரதர்ஸ் கூட அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்களுக்கு ரிமைண்டர் கூட கொடுப்பாங்க. மிகவும் முக்கியமான பாடம். நம்ம இத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமா? பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆனால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுதா, கேட்கப்படலையா? எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணலாம், வரக்கூடிய வாரங்களில் தெளிவா வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம், தேவனுக்கு சித்தம் இருந்தால். ஆமீன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளில் கூட தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் பாடத்துக்காக அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் ஏற்றுக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா பாடத்தோடைய ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சிஸ்டர் வச்சுருக்காங்க. ஸோ அதை கூட வாங்கி கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டீ ஸ்நாக்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட சாப்பிட்டுட்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரதர் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வேத வசன ஆதாரத்தோட எப்படி நம்ம ஜெபம் பண்ணணும், யார்கிட்ட ஜெபம் பண்ணணும், யார் மூலியமாக ஜெபம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். ஸோ அடுத்த வாரம் என்ன பண்ணலான்னா நம்ம சந்திக்கலாம். ஸோ இன்னைக்கு பாடத்தை கூட என்ன பண்ணலான்னா ஒரு ஜெபத்தோடனே முடிக்கலாம். ஜெபம் செய்யும்படி நம்ம மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் ராபர்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நீடிய சந்தம் இந்த அன்பின் பரலோக தந்தையே, இதோ எங்கள் அன்பின் ரட்சகரும் உடைய ஒரே பேரான குமாரமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. தந்தை, ஏதோ இந்த நாளிலும் எங்களை சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி உடைய மேலான வார்த்தைகளின் மூலம் உள்ள சத்தியங்களை, ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ளவும் அதுக்கேற்ற எங்களுக்கு கிருபை இரக்கம் பாராட்டிய தெய்வத்திற்காக உமக்கு நன்றி அறிந்த துதி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. தந்தை, ஏதோ இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற ஒரு தெய்வீக வசனத்தின் பிரகாரம் அநேக சத்திய பாடங்களை எங்களுக்கு தந்து வருகிறீரப்பா. அதன் அடிப்படையில் இன்றைய நாளிலும் இந்த ஒரு சத்தியத்தை கேட்க எங்களுக்கு தயவு பாராட்டியிருக்கிறப்பா. அதுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தந்தையே. தந்தையை கேட்ட சத்தியத்தின்படி எந்த நோக்கத்திற்காக நீங்கள் இந்த பேர்பட்ட சத்தியங்களை எங்களுக்கு தருகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், அதை கேட்ட நாங்கள் கீழ்ப்படிதலை காண்பிக்கவும் உடைய தயவுள்ள கரம் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் தாழ்மையாக வேண்டுதல் செய்கிறோம்ப்பா. இதோ இந்த ஒரு சத்தியத்தையும் நாங்கள் இன்னும் அதிகமாக தியானித்து உம்முடைய அன்பிலும் இரக்கத்திலும் நாங்கள் கிட்டி சேர உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை கிருபையாக வழிநடத்த வேண்டுமாய் தாழ்மையாக வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஒரு சிறு ஜபத்தை எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் கண்மையுமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜபங்களையும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென்.